குடல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் தீர்க்கிறது சம்பந்தமாக இந்த ஒரே வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். வீட்டில் இருந்தபடியே எளிமையாக நீங்கள் குணமடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதன் மூலமாக, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நலமடைய முடியும். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். முழு வீடியோவும் பாருங்கள். சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி சத்து அசத்துன்னு இரண்டு பொருளாக பிரிஞ்சு உடம்பை விட்டு அசத்து பொருள் வெளியாகிறது, மலக்கழிவுகளா சத்து பொருள் உடம்பெல்லாம் சேர்றது. இந்த ப்ராசஸ் தினசரி நமக்கு சரியாக நடந்துச்சுன்னா உடம்புல ஒரு பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? குடல்ல செரிமானம் சரியா நடக்கிறது இல்லை. இறப்பையில அலர்ஜி உண்டாகுது, சிறுகுடல்ல அலர்ஜி உண்டாகுது, மலம் கெட்டு போய் மலக்குடல் கெட்டு போய் மலம் போறதில்லை, மலம் கெட்டு நாத்தம் எடுக்குது, உடம்புல ரொம்ப ஸ்மெல் ஆகுது. இன்னும் சிலருக்கு வயிறு உப்பசம், வயிறு பொறுமல் ஆகுது. இன்னும் சில பேருக்கு லிவர்ல பிரச்சனை, செரிமானத்திலேயே பிரச்சனை, வயிற்றுல புண்ணு, கல்லீரல்ல புண்ணு, இப்படி பல வகையான குடல் பிரச்சனைகள் இருக்கு. எல்லா குடல் பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும். இப்போ நீங்க அதிகமான வலி வேதனையில இருக்கிறீங்கன்னா இப்போதைக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கோங்க. வலி வேதனையிலேருந்து இப்போ குறைக்கிறதுக்கு ஒரு நிவாரணத்துக்கு அது உதவியா இருக்கும். நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் கேட்டு கடைப்பிடிங்க. உணவு திருத்தம் பண்ணுங்க, வாழ்க்கை திருத்தம் பண்ணுங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம குடிநீர், நம்ம உறங்குறோம்ல உறக்கம், மூச்சு காத்து, அதுக்கப்புறம் இருக்கிறோம்ல ஒரு சூழ்நிலை, அப்புறம் உடம்பு உழைப்பு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சரி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நமக்கு குணமாயிரும். அனைத்தும் குணமாயிரும். இப்போ குடல்ல பொதுவாக வைரஸ்னாலையும் பாக்டீரியாவினாலையும் சேதமடையும். குடல்ல பிரச்சனைகள் உண்டாகும். அப்படி பிரச்சனைகள் உண்டானுச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை இயற்கை முறையில் சரி பண்ண முடியுமா? முடியும். நான் சொல்லித்தரேன், கேளுங்க. இப்போ தீவிரமான வயிற்று வலி இருக்கா? நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. தீவிரமான வயிற்றுப்போக்கு இருக்கா? வயிறு உப்பசம் இருக்கா? வயிறு வீக்கா இருக்கா? கொமட்டல், வாந்தி அடிக்கடி வருதா? வயிற்று பிடிப்பு அடிக்கடி இருக்கா? எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வருதா? சிலருக்கு காரணமே இல்லாம காய்ச்சல் வரும், அடிக்கடி மருத்துவத்துக்கு போய் ஊசி போட வேண்டியது வரும். சில பேருக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. நீங்க எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டீங்க, ஆனா சரியாகாது. குடல்ல இருக்கு பிரச்சனை. உடம்பு சில பேருக்கு ஐஸ் கட்டி மாதிரி திடீர்னு ஜில்லுன்னு ஆயிரும். அதுக்கும் காரணம் இந்த குடல் தான். உடம்பெல்லாம் வலி வேதனை, உடம்பு டயர்டா இருக்கும்பீங்க, உடம்பு சோர்வா இருக்கும்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? வயிறு தான் பிரச்சனை. சில பேருக்கு சருமம் வறண்டு போயிருச்சு அப்படிம்பீங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயிறை குடலை சரியா பார்த்துக்கிட்டா உடல் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி அப்படின்னு ஒரு அற்புதமான பொருள் இருக்குது பாருங்க. இது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல். நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுத்து நம்ம உடம்புக்குள்ள கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ இருந்துச்சுன்னா அதை கொண்டு களைஞ்சி வெளில தூக்கி போட்டுரும். குடல் அலர்ஜியை சரி பண்ணி கொடுக்கும். இஞ்சிக்கு முக்கிய இடம் இருக்கு நம்மளுடைய உணவுல. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணவு இது. பாக்டீரியா தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த இஞ்சி. கொமட்டல் இருக்காது, வாந்தி இருக்காது, வயிற்று வலி இருக்காது, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். குடல் அலர்ஜி இருக்கக்கூடியவர்கள் இஞ்சியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு லேசா சுண்டை காய்ச்சி அதை டீ மாதிரி நீங்க இஞ்சி டீயா குடிச்சிங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு நன்மை நடக்கும் உங்களுக்கு. உப்பு எடுத்துக்கலாம். உப்புன்னா என்ன? சோடியம் குளோரைடு. அப்ப சோடியம் அதிகமா இருக்கிறது தான் உப்பு. பாருங்க, உடம்புல நீர் வறட்சி உண்டாகிறத தடுத்து கொடுக்கும், உடம்ப நீரேற்றமா வச்சிருக்கும். அப்ப தாகமா இருக்கையில எலுமிச்சை சாறு பிடிஞ்சு அதுல தண்ணி கலந்து அதுல உப்பு சேர்த்து நம்ம குடிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய உப்பு கிருமிகளோடு எதிர்த்து போராடும். வயிற்றுல இருக்கிற பிஹெச் லெவலை சராசரியா சீராக பராமரிக்க உதவி செய்யும் இந்த உப்பு. குடல் அலர்ஜி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் நீங்க என்ன பண்ண, ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் தண்ணி கலந்துருங்க. தாகம் எடுக்கும் போதெல்லாம் அதை குடிச்சுக்கிட்டே வாங்க. குடல் அலர்ஜி பிரச்சனை நீங்க தப்பிச்சிருவீங்க. இதெல்லாம் ரெகுலரா பண்ணணும். கிட்டத்தட்ட நான் சொல்றதெல்லாம் ஒரு 2 மாத காலங்கள் 3 மாத காலங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள்ல செஞ்சுட்டு எல்லாம் சரியாகாது. குடல்ல பிரச்சனை இருக்கு. இப்ப காத்து, உங்களுக்கு வயிற்றோட்டம் இருக்கா? வயிற்றுல காத்தோட்டம் இருக்கா? அங்கே தேவையில்லாம கேஸ் ஃபார்ம் ஆகி சாப்பிட்ட உடனே அப்படியே வயிறு பெருசாகுதா? இப்படிலாம் இருக்கா? தொடர்ந்து செய்யுங்க. பெருங்காயம்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பெருங்காயத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. பெருங்காயம் நமக்கு நல்லது பண்ணும். பெருங்காயத்தூள் எல்லாம் எல்லா குழம்புலையுமே சேர்ப்பாங்க. வாயு தொல்லை, வயிற்று பெருமல், இதுல வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருங்காயத்தை உணவுல சேர்க்கறதுனால எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு பெரியவங்க அதெல்லாம் உணவுல சேர்ப்பாங்க.
தண்ணீர்ல கலந்தே பெரியவங்க நிறைய பேர் குடிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இப்ப எல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் வந்து துரித உணவுகளுக்கு ஆளாகி போயிட்டீங்க. எல்லாரும் வயிறை பாடாப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க. அதனால செரிமான கோளாறு உண்டாகி போயிடுது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த பெருங்காயத்தூள்னு ஒன்று இருக்குன்னே மறந்துடுறீங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்து ஒரு வெந்நீரில் போட்டு நல்லா கலந்துட்டு காலையில் சாயந்தரம் 2 வேளை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வயிறு பிரச்சனை சரியாக போகும். இப்போ இதனால மட்டுமே சரியாக போயிருமா அப்படின்னா, நீங்கள் ஃபுல் மீல்ஸு கழுத்து வரைக்கும் தின்னுட்டு இதை நீங்கள் செஞ்சிடலாம், பிரயோஜனம் இல்லை. சாப்பாடையும் குறைக்கணும். அதெல்லாம் முழுசாக வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். புதினா வந்து ரொம்ப நல்லது. புதினாவை அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிட்லாம். புதினா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். உங்கள் உணவில் புதினாவை சேர்த்து சாப்பிட்லாம். புதினாவில் ஆன்டி மைக்ரோபியல் அதிகமாக இருக்குது. வாயு தொல்லையை கட்டுப்படுத்தும், உப்பு சத்தை சரி பண்ணும், குமட்டலை சரி பண்ணும், வயிற்று வலியை சரி பண்ணும், தசை பிடிப்புகளுக்கு நிவாரணத்தை கொடுக்கும். புதினா வந்து வயிற்றுல குடல்ல உருவாகக்கூடிய புழுக்களை பூச்சிகளை அழிச்சிரும். குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய கீரை பூச்சி இருக்கு பாருங்க, அந்த பூச்சிகளை பூரா தூக்கிடும் இந்த புதினா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, புதினா சாறுகள் ரொம்ப நன்மையை கொடுக்கும். இப்போ தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டியும் குடிக்கலாம். அது அவரவர். இப்போ 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் புதினா தூள், புதினா வந்து ட்ரையாக பொடி பண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போடுறீங்க, கொதிக்க வச்சிடுறீங்க. கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு, அல்லது கொதிக்க வச்சு அப்படியே கூட விட்டுறலாம், அந்த புதினாலெல்லாம் கீழே போயிடும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே வாங்க. வடிகட்டியே குடிங்க, அதான் நல்லது. அங்கங்கே கலந்துருந்துச்சுன்னா தொண்டையில் மாட்டிகிட்டே இருக்கும். வடிகட்டியே குடிங்க. சிறியவர்களுக்கு நீங்கள் வீட்டில் கொடுக்கலாம். ரொம்ப அருமையான வாட்டர். புதினாவை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு 20 நிமிஷம் கழிச்சு, அன்னைக்கு தாகம் எடுக்கும்ல, தண்ணி தேவைப்படும் போதெல்லாம் புதினா வாட்டரை குடிச்சுக்கிட்டே இருங்க. புதினா ஜூஸும் குடிக்கலாம். அது எல்லாம் உங்கள் இஷ்டம், அவரவர் இஷ்டம். அவரவருக்கு எது நன்மையோ அதை அவரவருக்கு எது செய்ய முடியுதோ அவரவர் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குடல் பிரச்சனை உள்ளவங்க வாழைப்பழம் ரொம்ப நல்லது. இப்போ வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னா, இப்போ வீசிங் இருக்குது அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட வேண்டியதில்லை. குடல் பிரச்சனை மட்டும் உள்ளவங்க இந்த வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, குடல் அலர்ஜியை சரி பண்ணும், குடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக கடவுள் கொடுத்துருக்கிறது வாழைப்பழத்தை தான். செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. வாழைப்பழத்தை தயிரில் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க சில பேர். தயிர் யாருக்கு ஒத்து வருதோ, தயிர் யாருக்கு ஏற்புடையதாக இருக்கோ அதை நீங்கள் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. வயிறை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். தயிர் தனியாகவே சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். தயிர் சாதமாக சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். தயிரில் வந்து சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அதை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள் அழிஞ்சு போகும். நீங்கள் வந்து தயிரை வந்து நல்ல சுத்தமான தரமான நல்ல ஒரு பசும்பாலில் தயார் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடணும். கண்ட இடங்களில் பல இடங்களில் பாக்கெட் தயிரெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா அது தயிராகவே இருக்க போகிறது இல்லை. தயிரும் வந்து ஏற்புடைய உணவா அப்படின்னு கேட்டால் சிலருக்கு தான் ஏற்புடைய உணவு, பலருக்கு பால், தயிர், மோர், வெண்ணெய் தடை செய்யப்பட்ட உணவு. உங்களுக்கு செரிமானம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா தயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சரி பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட வந்து சரி பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தயிரை வந்து அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு நீக்கி அதுக்கப்புறம் அதிலேருந்து மோர் தயார் செஞ்சு அந்த மோராக எடுத்துக்கிறது நல்லது. வெறுமனை தயிர் சாப்பிட்றத விட அப்படி சாப்பிட்றது நல்லது. சில பேர் பழங்களோட சேர்த்து சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். ஆளாளுக்கு ஒரு மாதிரி மெத்தட் வச்சுருப்பாங்க. நீங்கள் தயிரை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, தயிர் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. அதை நீங்கள் சாப்பிடாம கூட விடுறது நல்லது தான். ஏன்னா சில பேருக்கு தயிர் பிடிக்கும், அதனால நான் சொன்னேன். தயிர் பிடிச்சவங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் தயிர் சாப்பிட்லாமா? என்னன்னா சாப்பிட்லாமே. நிறைய மருத்துவ முறைகள் வந்து தயிர் அங்கீகாரம் பண்ணுறாங்க. தயிர் சாப்பிட்லாம். நான் உங்களோட செரிமானத்துக்கு அது ஒத்து வருது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போகுதுன்னா சாப்பிடுவேன்னு சொல்கிறேன். இல்லைன்னா வேண்டாம். தயிர் மட்டும்தான் உடம்பை குணப்படுத்துறதுக்கா? எவ்வளவோ இருக்குல்ல நம்ம உடம்பை குணப்படுத்துறதுக்கு. வயிற்றுல வந்து வலி உண்டாகுது, அதுக்கு என்னென்ன காரணம்? யாராவது மது குடிச்சிங்கன்னா அது இருக்கும். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி பிரச்சனை வரும். வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறில் தொந்தரவு வரும். துரித உணவுகள் சாப்பிட்டா வயிறில் பிரச்சனை வரும். காரஞ்சத்த உணவுகள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா வயிறில் பிரச்சனை வரும். புளிப்பு உணவுகள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா வயிறில் பிரச்சனைகள் உண்டாகும். புகைப்பிடிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் வரும். உடம்பு வயிற்றுல வந்து நுண் உயிரிகள் நம்ம செரிமானத்துக்கு உதவி செய்கிறது, அப்புறம் நோய் எதிர்ப்புக்காக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நுண் உயிரிகள் நம்ம குடலுக்குள்ளே இருக்குது. அந்த நுண் உயிரிகள்லாம் குறைஞ்சு போனுச்சுன்னா வயிறு வலி, வயிறு பிரச்சனைகள் உண்டாகும், அஜீரண கோளாறுகள் உண்டாகும். அதனால கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், வயிற்றுல புண்ணு வரும், அதுக்கப்புறம் இறப்ப அலர்ஜி உண்டாகும். அதிகமான அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா
நமக்கு அப்படி வரும். அடுத்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையினாலையும் உங்களுக்கு வயிறுல பிரச்சனைகள் வரும். அதிக கவலைப்படுறவங்க, அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு எலும்பு பிரச்சனை தான் அதிகமாக வரும், வயிறு பிரச்சனை கூட வராது. ஆனால் அந்த கவலைப்படுறவங்க மன அழுத்தம், மன இறுக்கம், மன தளர்ச்சி, மன வாட்டம், மன அலர்ஜி, மன பிளர்ச்சி, இந்த மாதிரி மனப்பிரச்சனைகளுக்குள்ள மாற்ற அத்தனை பேருக்கும் வயிறு பிரச்சனை வந்தே தீரும். உணவு எப்போதுமே நிரம்பியே உங்க வயிறுல இருக்கும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப காலைல சாப்பிட்றீங்க, ஜெயிக்கிறதுல அடுத்த சாப்பாடு, அப்புறம் ஒரு டீ ஒரு காஃபி பச்சி போண்டா, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் 4-5 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் 7 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு. இப்படி எனி டைம் ஃபுட்டு உங்களுக்கு நிரம்பியே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நிரப்பியே உங்க வயிற்றுல வச்சிருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் உங்களுக்கு சரி பண்ணவே முடியாது. சில பேர் முன்ன அப்படி சாப்பிட்டு இருப்பீங்க, இப்ப சாப்பாடு கூட குறைச்சிருப்பீங்க, குறைச்சதுக்கு பிறகும் கூட கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ண என்ன பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லித்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். எடுத்தோன்னே எல்லாமே சொல்லிடணும், எல்லாம் 10 நிமிஷத்துல முடிங்க, 5 நிமிஷத்துல முடிங்கன்னா வாழ்க்கை விஷயம், உயிர் விஷயம், உயிரை காப்பாத்துறது உடனே 2 செகண்ட் 3 செகண்ட் எல்லாம் வீடியோ பண்றது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படிதான் பண்ண முடியாது. உயிரை காப்பாற்றணும்னா இது ஒரு நீண்ட நெடிய ஒரு கோர்ஸ் மாதிரி. உடம்பை பத்தி புரிஞ்சுக்கணும், வயிறை பத்தி புரிஞ்சுக்கணும், உணவை பத்தி புரிஞ்சுக்கணும், என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பழங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும். சில பேருக்கு வயிறு பிரச்சனை மட்டும் இருக்காது, நிறைய 4-5 பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் உணவு முறைகள்லாம் சொல்லணும். அப்படிங்கிற போது கொஞ்சம் பொறுமையா தான் இந்த வீடியோவை நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கணும். பாருங்க, சில பேருக்கு மேல் வயிறுல மட்டும் எரிச்சல் வரும், சில பேருக்கு கீழ் வயிறுல எரிச்சல் வரும், சில பேருக்கு அடிவயிறு வீங்கின மாதிரி இருக்கும், சில பேருக்கு மேல் வயிறுல மட்டும் சதை நிறைய இருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. சில பேருக்குலாம் ஏப்பம் அப்படியே அவ்வளோ சத்தமா வரும் வெளியில, சில பேருக்கு டர்ரு புருன்னு காத்து வெளியாகும். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா மனுஷங்களுக்கு. எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தா. வயிற்று வலிக்கு பொதுவா நிறைய சிகிச்சைகள் இருக்கு. அவரவர் வலியை பொறுத்து, அவரவர் வயிறு பிரச்சனை வேதனையை பொறுத்து நிறைய சிகிச்சை முறைகள் மருத்துவத்தில் இருக்கு. உங்க வாழ்க்கை முறையை மாற்றம் பண்ணீங்க, கார உணவை தவிர்த்துட்டீங்க, மது இருந்ததை நிறுத்திட்டீங்க, எளிமையான உணவுல ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, அது நல்ல ஜீரணம் ஆகிருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சரியா போயிடும். மருத்துவர் ஏதாவது மருந்துகளை பரிந்துரைச்சிருந்தா நீங்க உடனே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடியதெல்லாம் வீட்டு முறைப்படி நீங்க வீட்டில இருந்துகிட்டே செய்யக்கூடிய முறைகள். உடனடியா வலி வேதனை சரி ஆகாது நான் சொல்லக்கூடிய முறைகளால. நான் சொல்லக்கூடிய முறைகள் என்னன்னா, ஒரு நிரந்தர தீர்வு. வாழ்நாள் முழுவதும் வலி வராது, வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியா இருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் சுதந்திரமாக அருமையாக நல்ல ஒரு உடல் நலத்தோட இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய மெத்தடெல்லாம் அப்படிதான். இப்ப தற்காலிகத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா நான் சொல்றது வாழ்நாள் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கான யோசனைகளை, அதுக்கான மெத்தடை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இறுதி தீர்வுன்னு ஒண்ணு வேணும். எல்லா பிரச்சனைக்கும் இறுதி தீர்வு பச்சை தண்ணி, குடிக்கிற தண்ணி தான். வயிற்று வலிக்கும் சிறந்த தீர்வு தண்ணி தான். அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது நம்ம உடம்புல. உள்ள போனோடனே தண்ணியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடம்பும் உறிஞ்சிக்கும். அதனால தண்ணி அத்தியாவசியம். நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை அகற்றி வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு தண்ணி அவசியம். நீர்ச்சத்து உடம்புல குறைவா இருந்துச்சுன்னா அப்பையும் வாந்தி வரும், வயிற்றுப்போக்கெல்லாம் உண்டாகும். அதனால தண்ணி குடிங்க. வயிற்றுல அமிலத்தன்மையோட அளவு அதிகமா இருக்கும்போது வயிற்று எரிச்சல் அதிகமா இருக்கும். வயிறு எரிச்சல் அதிகமானுச்சுன்னா நம்ம அதிகமா தண்ணி குடிச்சோம் அப்படின்னா செரிமான பாதையில இருக்கக்கூடிய அந்த மலத்தை எளிமையா வெளியேற்றுறதுக்கு தண்ணி உதவி செய்யும் நமக்கு. வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு அற்புதமான மருந்து எதுன்னு கேட்டா தண்ணி தான் நல்ல தீர்வு. வயிறுல பிரச்சனை உண்டாயிருச்சுன்னாவே நான் பாருங்க சொல்லலை, உங்களுக்கு இப்ப சொல்றேன், அடுத்தவங்க மேல வயிற்றுச்சப்பட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை உண்டாகும், பொறாமப்படுறவங்களுக்கு வயிறு பிரச்சனை உண்டாகும், அன்பே துளி கூட இல்லாதவங்களுக்கு வயிறு பிரச்சனை உண்டாகும், அடுத்தவங்களை நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு வயிற்றச்சல் உண்டாகி அதனால உங்களுக்கு வயிறுல பிரச்சனைகள் உண்டாகும். அதாவது சாப்பாட்டினால பிரச்சனை உருவாகலனாலும் கூட உணர்வினாலும் குடல் பாதிக்கும். பிரெயின் என்ன யோசிச்சாலும் அது குடல் ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே காட்டும். எக்ஸாம் பேப்பர் வாங்கணும்னு வயிற்றுல புளிய கரைக்குது இல்ல, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் மோதணும்னு வயிற்றுல புளிய கரைக்குது இல்ல, அப்ப பிரெயின்ல யோசிக்கிறது எப்படி வயிற்றுக்கு வருது, நெஞ்சு படப்படங்குது எப்படி? பிரெயினுக்கும் இதயத்துக்கும் கம்யூனிகேஷன் உண்டு, பிரெயினுக்கும் குடலுக்கும் கம்யூனிகேஷன் உண்டு. ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டீங்கன்னா கடன்னு யூரின் ஓடி போயிடும். பயத்துக்கும் யூரினுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால குடலுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்கும். உங்களுடைய யோசனைகளை சரியா வச்சுக்கணும். அதுக்குதான் நல்லா தூங்கணுங்கிறது. எலுமிச்சை யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்க எல்லாம் சாப்பிடுங்க. சில பேருக்கு எலுமிச்சை சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிடும், அப்ப அவங்களாம் எடுக்க வேண்டாம். எலுமிச்சை சிறந்த தீர்வா? ஆமா, சிறந்த தீர்வு.
உடம்பு வயிறுக்கு அசௌகரியம் உண்டாகும் போது எலுமிச்சை தண்ணி தான் மக்களால் அதிகமாக தேர்வு செய்யப்பட்டு முன்ன காலத்தில் மக்கள் எலுமிச்சையை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது உடம்புல போய் நல்லா வேலை செய்யும். உடனடியாக அந்த எலுமிச்சை பானம் வேலை செய்யும். எலுமிச்சையும் புதினாவும் தான் உடனுக்குடனே டக்கு டக்குன்னு வேலை செய்யுங்கிறதுனால மக்கள் தானே புதினாவில் மென்தோல் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால வயிற்றுல கூடிய அஜீரண பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும்னு மக்களுக்கு தெரியும். அதனால தான் அதை அடிக்கடி எடுத்தாங்க வலியை போக்குறதுக்காக. நீங்க உணவுகள்லேயே பாருங்களேன், புதினா இலையை அடிக்கடி சேர்த்து சமைக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. ஆனா நான் சொல்றது புதினா இலையை பச்சையா சாப்பிடணும். சமைச்ச உணவுல சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க, இல்லை புதினா இலை பச்சையா சாப்பிடலன்னா ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று கொஞ்சம் கொஞ்சமா சாறு இறக்கிட்டே வாங்க. இல்லை புதினா இலையும் ஏலக்காயும் போட்டு ஒரு டீ வச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அடிக்கடி டீ குடிச்சுக்கிட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏற்கனவே இஞ்சி டீ குடிங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இது. பழங்காலத்துல நமக்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்றாங்க. சளி, இருமல், குமட்டல், வாந்தி இந்த பிரச்சனைக்கெல்லாம் இஞ்சி தான் பழங்காலத்துல பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியில கண்டுபிடிக்கிறோம், ஜிஞ்சர் ரோல்ஸ் இருக்கு, இதுல சோக்கோல்ஸ் இதுல இருக்கு. ஜிஞ்சர் ரோல்ஸ், சோக்கோல்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இதுல இருக்கிறதுனாலதான் உடம்புக்கு நல்லது கிடைக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நாம அறிவியல் ரீதியாக ஆய்வுகள் பண்றோம். ஆனா அன்றைக்கு அந்த மாதிரி ஆய்வுகள்லாம் இல்லை. ஆனா மக்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. இந்த ரசாயனம், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய சுருக்கங்களை சரி செஞ்சு, வயிறு உள்ளுக்குள்ள சுருக்கங்களை சரி பண்ணி வயிற்று வலியை குறைச்சிடுது. ஆமா, இது ஒரு நல்ல ஒரு வாசனையா வேற இருக்கும் பாருங்க. இஞ்சி நல்லா ஜீரணிக்கும், வாசனையும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். இஞ்சி அப்படியே பச்சையாவே நறுக்கி வாயில போட்டு மெதுவா மென்று உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடியுமா அப்படி கூட நீங்க சாப்பிடலாம் இஞ்சியை. ஆனா அது சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு பிடிக்காது, ரொம்ப காரமா இருக்கும்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அல்லது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இஞ்சியை கலந்து சாப்பிடுங்க. வெண்பொங்கல்ல கூட இஞ்சி போட்டு சாப்பிடுவோம் பாருங்க, லவங்கப்பட்ட அருமையா இருக்கும். நான் ஏற்கனவே கூட நம்ம யூடியூப்ல நான் லவங்கப்பட்ட டீ போட்டு இலங்கையிலேருந்து நான் இலங்கை போகும்போது அங்கே லவங்கப்பட்ட ஒரிஜினல் நல்லா கிடைக்கும். வாங்கியாந்து வச்சுட்டு நான் அடிக்கடி டீ போட்டு குடிக்கிறேன்னு சொல்லி இந்த பட்டையெல்லாம் எடுத்து காமிச்செல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்ல. லவங்கப்பட்டையில் ரொம்ப நமக்கு நன்மைகள் இருக்கு. அது இன்னைக்கு ஆய்வுகள் பண்ணாக்க ஒவ்வொருத்தரும் ஒன்று கண்டுபிடிச்சு அதில் நிறைய ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. லினாலூல் அப்படிங்கிறதும், யூஜனால் அப்படிங்கிறதும், சின்னமால்டிஹைடு அப்படிங்கிறதும் இன்னைக்கு இதெல்லாம் ஆக்சிஜனேற்ற பண்பு அதுல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நமக்கு ஆய்வுகள்ல சொல்றாங்க. இது வயிற்றுக்கு எளிமையா ஜீரணிக்கக்கூடியதுதான், ஜீரணிக்கிற பொருள் தான் சொல்லி இப்போ ஏலக்காயா இருக்கட்டும், புதினா இலையா இருக்கட்டும், பட்டை, அதுக்கப்புறம் கசகசா இதெல்லாம் போட்டு, மிளகு, இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு தயாரிக்கிறதுக்கு நம்ம அப்பவே உணவுகள் தயாரிச்சோம் பாருங்க. எளிமையா ஜீரணிக்கும் அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் அப்பவே சேர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க பொடி போட்டு குடிக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க லவங்கப்பட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியேவும் என்ன செய்யலாம், நீங்க அப்படியே கொஞ்சம் உடச்சி அப்படி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நீங்க குடிக்கலாம். இப்போ சீரகம் இருக்குல்ல, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து, தேங்காய் துருவல் இருக்குல்ல, தேங்காய் துருவல் எடுத்து வாயில போட்டு, தேங்காய் துருவல் இந்த சீரகம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பச்சை அப்படியே வாயில எடுத்து போட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல வாயு பெருக்கம் எல்லாம் ஓடி போயிடும். சாப்பாட்டுக்கு முன்ன சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு பின்ன சாப்பிடலாம். இதுல நல்ல அமிலத்தன்மை இருக்கு அந்த உணவுல, நல்லா அருமையா இருக்கும். இப்போ நீங்க சீரகம் முடியலன்னா சோம்பு சாப்பிடலாம், சோம்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு சோம்பு பிடிக்குதோ சீரகம் பிடிக்குதோ ஏதோ ஒண்ணு தேங்காயோட சேர்த்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்போ நீங்க மூக்கு முட்டை தின்னுபிட்டு எங்கெங்கயோ போய் சாப்பிட்டுவிட்டு கண்டதையும் தின்னுட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி வேஸ்ட். சாப்பாடை குறைக்கணும். ஒரு நேரம் சாப்பாடு 200 கிராம் இல்ல அதுக்கு கீழே அப்படி குறைச்சிடணும். சாப்பாடை குறைச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ காலை உணவு, வாழைப்பழம் ஒத்து போறவங்க காலை உணவு வாழைப்பழம் மட்டும்னு எடுத்துக்கங்களேன். இப்போ குடல் பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல காலை உணவு ஆப்பிள் அப்படி எடுத்துக்கங்களேன். அல்லது 7 மணிக்கு ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், ஒரு 8-9 மணிக்கு ஒரு கஞ்சி ஒன்று சாப்பிட்டுக்கிறோம், அப்படி ஒரு முடிவுக்கு வாங்கல. இப்படிலாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதான் நல்லது. அதை வேகமா உறிஞ்சி உள்ள அமைக்கிறாம மெதுவா மென்னு சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வாங்கல. அப்பதானே நீங்க ஆரோக்கியம் அடைய முடியும். வாழைப்பழத்துல விட்டமின் இருக்கா இல்லையா, போலட் சத்துக்கள் இருக்கா இல்லையா, பொட்டாசியம் சத்துக்கள் நிரம்பி இருக்கா இல்லையா, வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கிறதுக்கு உதவி செஞ்சு வயிற்ற வலியில இருந்து காப்பாத்தி கொடுத்து வயிறு புண்ணெல்லாம் உண்டாகாம இருக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யுமா இல்லையா. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க சரி பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன பண்றீங்க, நல்லா சாப்பிட்டு சாப்பாடு முடிஞ்ச உடனே மத்தியான சாப்பாடு கூட்டு பொரியல் கறி தோசை மீன் முட்டைன்னு அள்ளி நல்லா வல்லு வதக்குன்னு அள்ளி முழுங்கிட்டு சாப்பிட்டுட்டு 2 வாழைப்பழத்தை கடைசி எடுத்து சாப்பிடுறீங்க. எவ்வளவு பெரிய தவறு, எப்பேற்பட்ட தவறு செய்றீங்க. வாழைப்பழம் எப்பயுமே சிங்கிள் மீன் தனியா சாப்பிடணும், சமைத்தவனோடு சேர்த்து சாப்பிடவே கூடாது.
பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். வாழைப்பழம் செரிமான பொருள் தான், தனியா சாப்பிடணும். அப்பதான் அது நம்ம உடம்புக்கு நன்மையை செய்யும், நல்லது செய்யும், பலவிதமான நன்மையை செய்யும். வயிற்றுல உண்டாகக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை உருவாக்குனது நம்ம தான். அதுக்கு வீட்டு வைத்தியம் தேவையா, மருத்துவரோட அணுகுமுறை தேவையான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும், அல்ல ஆரம்ப நிலை பிரச்சனை இருந்தாலே கூட மருத்துவர்கிட்ட போறீங்களா, மருத்துவர்கிட்ட போங்க, ஆலோசனை எடுங்க, ஏதோ மருந்துகளை கொடுக்குறாரா வாங்கிட்டு வாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து அதிக வகையில் பழங்களும் அதிக வகை காய்கறிகளும் அதெல்லாம் உணவுல சேர்த்துக்க ஆரம்பிச்சா வயிறு சீக்கிரமா குணமாகும். மருந்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் குணம் ஆகாதுங்க. அப்படிலாம் குணமே ஆகாது. மனுஷன் என்னைக்கு உருவானானா அன்னைக்கே வியாதி உருவாயிருச்சு. அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபாலோ பண்ணி வர்றத நமக்குள்ள நெருங்க விடாம நம்ம தடுத்து நிப்பாட்டுறது நம்ம கையில தான் இருக்கு. நிப்பாட்ட முடியும். இன்னைக்கு நோய்கள் தவிர்க்க முடியக்கூடிய சூழ்நிலையா இருக்கு இல்ல. நோய்கள் தவிர்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வியாதி வரும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்குதான் நான் குணமாக்கும் கலைங்கிற பயிற்சியெல்லாம் இன்னைக்கு நடத்தி மக்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வர்ற 28ஆம் தேதி ஜனவரி 28 காலைல 9 to 5 நேரடி பயிற்சி இருக்கு. ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு வாங்க. உங்களை நான் குணப்படுத்தி காட்டுறேன். மருத்துவத்தால் இல்லை, உணவின் மூலமாக, வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலமாக, யோகா மூலமா, தியானம் மூலமா நான் குணப்படுத்தி காட்டுறேன். உங்களுக்கு அருமையான பயிற்சிகளை சொல்லித்தரேன். இலவச பயிற்சி வந்து கலந்துங்க. எந்த வயசுனரும் வரலாம். இங்க பாருங்க, சில வகை நோய்கள் நாம குணப்படுத்த முடியும் உடனே, சிலது கொஞ்சம் லேட் ஆகும் குணப்படுத்துறதுக்கு. வரிசை கட்டி வந்து நிக்குது நிறைய பேருக்கு வியாதிகள். இப்போ உங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கோ இல்லையோ, நோய்கள் சொந்த பந்தம் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. அதுவும் இந்த வாயு பிரச்சனை எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏப்பம் உண்டாகிறலாம் கௌரவம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஏப்பம் வர்றது அது ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சியா நினைக்கிறாங்க. நம்ம அப்படியே திருப்தியா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பெருந்தன்மையான குணம் உள்ளவருக்கு தான், சூதுவாது அறியாதவருக்கு தான் ஏப்பம் வரும்னு அதுக்கு கௌரவம் வேற. அதுக்கு ஏங்க ஏப்பம் வந்தா அதோட சேர்ந்து ஸ்மெல் வந்து வெளியில உள்ளவங்களை எவ்வளவு தர்ம சங்கடப்படுத்துது. வாயு கோளாறு, வயிற்று வழியா வாயு வெளியில வந்து டர்ரு புருன்னு ஆசனாய் வழியா காத்து வெளியாகி அது எவ்வளவு பேர தெரியுமா ஒரே நாற்றமாகி. இப்ப 4 பேர் அந்த டர்ரு போடாதவங்க பக்கத்துல இருந்தா கூட இவரு விட்டுருப்பாரு அவரு விட்டுருப்பாருன்னு எல்லாருமே சந்தேகப்பட வைக்கிறது. ஏங்க எவ்வளவோ நாகரிகமான வாழ்க்கைன்னு சொல்றீங்க. இதுல இந்த செயற்கை உணவை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இதுக்கு பேர் தான் நாகரிகமான வாழ்க்கையாங்க? ஏங்க உடம்புக்கு பரிசு கொடுக்க வேண்டாமாங்க? உடம்புக்கு நல்ல உணவு தானங்க பரிசு. வாயு கோளாறு உண்டாகி கம்பீரமா நீங்க பாட்டுக்கு வாயை தந்துக்கிட்டு ஏப்பம் விடுறதும், அதுக்கப்புறம் கீழே டருன்னு உங்க ஆசனாய் வழியா வெளியில காத்து விடுறதும், யாரும் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே நசுக்கி அந்த வாயுவை விடுறதும், இதெல்லாம் ஒரு வேலையாங்க? ஏங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய வாயுவை அப்படியே நசுக்கி வெளியில விடுறது. ஆரோக்கியம் இல்லாம நிறைய பேர் நோய்களுக்குள்ள போய் கிடக்குறீங்க. நிறைய பேர் மருந்து கடையே கெதின்னு போய் கிடக்குறீங்க. மருத்துவமனையில ஏதோ ஆரோக்கியத்தை ஏலம் வர்ற மாதிரி நீங்க போய் ஏலம் எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி எல்லாம் ஆரோக்கியம் தேடி அங்க போயிட்டு இருக்கிறீங்க. மருத்துவமனைக்கு போக வேணாம்னு சொல்லல, தற்காலிக தீர்வுக்கு போங்க. நிரந்தர தீர்வு உங்களுடைய உணவை மாற்றுங்கள், தண்ணீரை மாற்றுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். நீங்க மாறினாதான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீங்க மாறணும். ஆமா, இப்போ வெளியில பாருங்க, காத்து அழுத்தமானுச்சுன்னா என்ன ஆகும்? புயல் உண்டாகும். புயல் மழையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புயல் வருது, எத்தனையோ புயல் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளேயும் காற்று அழுத்தம் உண்டாகி குடல்ல உண்டாகிற வாயு மனிதனை திக்குமுக்காட செய்ய வைக்கிறது. மனிதனுடைய உடம்பே புயல் மாதிரி ஆயிடுது. புயல் வந்தா எப்படி தாவரங்கள்லாம் ஆடி மரமெல்லாம் உடஞ்சு விழுவும், அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் வாயுங்கிறது வயிற்றுல மட்டும் இல்லைங்க, வயிற்றுல உண்டான கேஸ் எல்லா இடத்துக்கும் போகும். தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. உங்களுக்கு வாயுல எவ்வளவு வாயு இருக்கு தெரியுமா? அண்டவாயுன்னு ஒண்ணு இருக்கு, அபான வாயுன்னு ஒண்ணு இருக்கு, மந்த வாயுன்னு ஒண்ணு இருக்கு, பாரிச வாயு, பித்த வாயு, எரிகம்பு வாயு, இப்படி ஏகப்பட்ட வாயு இருக்கு. இது எல்லா வாயுக்கும் அடிப்படை காரணம் வயிறு தான். நோய்களின் எல்லா துவக்கமும் வயிறு தான். நோய்கள் எங்க விளைஞ்சு துவங்குது, விளையிற இடம் எது? வயிறு தான். வயிறு பிரச்சனை இல்ல, வயிறை பிரச்சனையா வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. பலத்த ஏப்பம் உண்டாகுது, வயிற்று வலி உண்டாகுது. இது நோயா? நோய் வரப்போகுது, வயிறு கெட்டு போயிருக்குங்கிறதுக்கான அடிப்படை அறிகுறி. அஜீரணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வாயு உற்பத்தி ஆகுது உடம்புல. அதன் பிறகு அந்த வாயு முதுகுல போய் தேங்கும், முதுகுலையும் பாரமா இருக்கும், வயிறு உப்புனா மாதிரி ஆகும், வயிறுலையும் பாரம் இருக்கும். இது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு உண்டாகும். நெஞ்சு பகுதியில எரிச்சல் உணர்வு உண்டாகும்.
நெஞ்சு வலியும் உண்டாகும். சில பேர் ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு பயப்படுவீங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பசி உணர்வு உருவாகவே உருவாகாது, பாடா படுத்தும், வயிற்றுல இறைச்சல் உண்டாகும், சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள கர்ரு புர்னு சத்தம் கேட்கும். வாயு உடம்ப விட்டு வெளியேறாம இருந்துச்சுன்னா, வாய் வழியா வெளியேறினாலோ ஆசனை வழியா வெளியேறினாலோ அதை வெளியேற விடாம நீங்க முறைகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். அதை வெளியேற விடாம அதை தடுத்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும். தடுத்தாலும் உடம்புக்குள்ள போய் அது உடலை விட்டு வெளியேறாம உள்ளுக்குள்ள போய் அழுத்த ஆரம்பிச்சிடும். குடலுக்குள்ள இருந்து குடலை பெருக்க ஆரம்பிக்கும். குடல் பெருக்கும் போது அங்க வலி உணர்வு உண்டாகும். நரம்புல போய் சேர்ந்துக்கும், நரம்புக்குள்ள போய் நுழையும் வாயு. ஆமா, ஆச்சரியமா இருக்கா? புதுசா இருக்கா உங்களுக்கு? நிஜமாங்க. வாயு நரம்புக்குள்ள போகும். அப்ப நரம்பு வலி உண்டாகுது. வயிற்றுல மேல் பகுதியெல்லாம் அப்படியே பொட்டச்சுக்கிட்டு பெருசா வந்துடும். உங்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது பெருசா இருக்கும். டயாபிரம் அப்படிம்பாங்க, அதாவது உதரவிதானம் அப்படின்னு சொல்றது. அங்கெல்லாம் அப்படியே வயிற்று அழுத்தின மாதிரி இருக்கும், யாரோ உள்ளுக்குள்ள உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்கும். ஆமாங்க, நிறைய பேருக்கு இப்போ நெஞ்சு வலிங்கிறாங்க, உடனே இசிஜி எடுக்கிறாங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, ஹார்ட் அட்டாக் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. அது என்ன? அது நெஞ்சில படபடப்பு, நெஞ்சில போய் காத்து அடைக்கிறது தான் இதெல்லாம். அடிக்கடி முகம் கை காலில் வேர்த்துக்கிறது, இதயத்துல அப்படியே குத்தி வலிக்கிறது, நெஞ்சுக்கிட்ட குத்தி வலிக்கிறது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் கிடையாது, இதெல்லாம் வாயு கோளாறு. வாயுவினுடைய விபரீதங்கள் அஜீரண கோளாறால் உண்டாகக்கூடியது. குடல்ல உண்டாகி அது பல இடங்களுக்கு போய் பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது. பாருங்க, குடல்ல தேங்கி போன வாயு நரம்பு மூலமா நிறைய அழுத்தப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போய் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு பக்க தலைவலியா மாறுது, அப்புறம் தலை சுத்தலா மாறுது. அப்புறம் அந்த வாயு தான் கண் பார்வையில மங்கலை உண்டாக்குது, இதே வாயு தான் நரம்பு தளர்ச்சியை உண்டாக்குது, இதே வாயு தான் தூக்க குறைபாடை உண்டாக்குது, இதே வாயு தான் பெடரி பின்புறம் கழுத்தெல்லாம் வலிக்கு உண்டாகுது. அதுக்கப்புறம் முதுகு பகுதி வலி உண்டாகுது, இடுப்பு பகுதி வலி உண்டாகுது, தோள்பட்டையில வலி உண்டாகுது, மூட்டுக்கல்ல வலி உண்டாகுது, அப்புறம் வீக்கம் உண்டாகுது, உடம்புல எல்லாம் வறட்டு இருமல் உண்டாகுது. எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா அந்த வாயுனால? ஏன் சரியா செரிக்காதனால? ஏன் ஓவர் ஈட்டிங், அதனால சரியா செரிக்கல, அல்லது வயிற்றுல செரிமானத்துக்கான சரியான சுரப்பு இல்லை, அதனால பிரச்சனை. அதிக காரத்தை மிளகாயை போட்டு துன்றது அது பிரச்சனை, எண்ணெய் பொருள் அதிகமா துன்றது பிரச்சனை. இப்ப இதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையாங்க? இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காம நீங்க மருந்த போட்டே சரி பண்ண முடியுமா? ஏன் டெய்லி ஒரு கீரை தின்றது என்னப்பா உங்களுக்கு? 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு ஒரு கீரை வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பிடுங்க. காலைல எழுந்தோன்னு தண்ணி குடிக்கிறது இப்ப என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கிப்புக்குன்னு பாட்டுக்கு அடிக்கிறது. மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி நீங்க பாட்டு குடிச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே. கண்டதை சாப்பிட்டு உங்க வயிற்ற பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. அது இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டே கொடுக்குது. இதெல்லாம் 10 வருஷ பிரச்சனைங்க. ஒரு நாள் 2 நாள்ல தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளோ தாங்கும். நீங்க என்னதான் கெட்டது மோசமா சாப்பிட்டாலும் எப்படியாவது சாப்பிட்டதை செரிச்சு வெளியில தள்ள பார்க்கும். நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை பண்ணாது, சாப்பிட பிரச்சனை பண்ணும். பரோட்டா சாப்பிட்டா பிரச்சனை பண்ணாது, சாப்பிட பிரச்சனை பண்ணும். பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை வராது, சாப்பிட பிரச்சனை வரும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் வாயுதான். அவரவர் உடல்நிலை, அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி, அவரவர் உணவு முறைக்கு தகுந்த மாதிரி, அவரவர் பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நோயினுடைய நிலைமைகள் மாறுபடுது, பெயர்கள் மாறுபடுது, அவ்வளவுதான். மற்றபடி இப்ப நான் சொன்ன அனைத்து பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் வாயு. உங்களுடைய மனநிலையிலே மாற்றங்கள் உண்டானால் அங்க பிரச்சனை வரும். இப்ப சில பேருக்கு கெட்ட கனவு வருதுங்கிறாங்க, எல்லாருக்குமா வருது. சில பேர் கெட்ட கனவு வருதுங்கிறாங்க. கெட்ட கனவு வர்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க மலச்சிக்கல் இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும். அஜீரணவாதிகளை கனவுகள் சும்மா விடாது. நிறைய கனவுகள் குழப்பமான கனவுகள் அடிக்கடி பாடுபடுத்தும். காலையில தூங்கி எந்திரிப்பாங்க, நைட்டு ஃபுல்லா தூங்காத மாதிரியான ஒரு நிலைமையில முழுமையாக தூங்கிய உணர்வு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா மூளை பிரெயின்ல இருக்கிற நரம்புகள் இருக்குல்ல, பிரெயின்ல உள்ள நரம்புகள் பிரெயின் தான் உடம்பையே கட்டுப்படுத்தும், பிரெயின் தான் வயிற்றையே இயக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வயிற்றுல உண்டாகிற வாயு பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்புகளை போய் தாக்கி மூளையினுடைய செயல்பாட்டையே மாத்திருது.
ஒன்னா பெரிய பிரச்சனை. இது இது நடக்க 10 வருஷம் ஆயிரும். இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். அது நாள் வரைக்கும் உடம்பு போட்டு தாக்கு பிடிச்சி இழுத்து ஏதாவது போராடிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் சொல்ற மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, நீங்க அப்பல இருந்து கண்டுக்கலன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ற பிரச்சனை லைட்டா தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம 10 வருஷம் கழிச்சு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்பயே சரி பண்ணிக்கிறணும். வெறுப்பு இருந்தா வயிறு பிரச்சனை வரும், சோகம் இருந்தா வயிறு பிரச்சனை வரும், சிடுசிடுப்பு இருந்தா பிரச்சனை வரும், அவசியமற்ற கவலைகள் இருந்தால் வயிறு பிரச்சனை வந்தே தீரும், இனம் புரியாத வெறுப்பு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும், பொறுமையே இல்லையா உங்களுக்கு வயிறு பிரச்சனை கன்ஃபார்ம், மனசு பதபதப்பா இருக்கா, மனசுல பிரச்சனை இருக்கா, கன்ஃபார்ம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை உண்டு. ஞாபக மறதி உங்களுக்கு வந்தே தீரும். மனசு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஞாபக மறதி வந்தே தீரும். இல்லை தடுக்கவே முடியாது. கண்டதையும் திங்கிறீங்களா, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்தே தீரும். நான் பயமுறுத்தல, எச்சரிக்கை பண்றேன், விழிப்புணர்வு தர்றேன். தாழ்வு மனப்பான்மை இருக்கா, உங்க எண்ணங்களிலே தடுமாற்றங்கள் இருக்கிறதா, எல்லா பிரச்சனையும் வரும். எந்த செயல் செஞ்சாலும் திடமாக ஈடுபட முடியவில்லையா, அப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். பய உணர்வு இருக்கா, அப்ப வயிற்றுல பிரச்சனை இருந்தா தான் அது வரும். அதாவது பய உணர்வு இருந்தா வயிற்றுல பிரச்சனை வரும், வயிற்றுல பிரச்சனை இருந்தா பய உணர்வு வரும். இது இருந்தா அது வரும், அது இருந்தா இது வரும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதான். மனத்தளர்ச்சி இருந்தா வயிற்று பிரச்சனை வரும், வயிற்று பிரச்சனை இருந்தா மனத்தளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். திடமா என்னால முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறீங்களா, வயிறை கிளென்ஸ் பண்ணுங்க. வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, நம்ம கிளென்சிங் கழிவுநீக்க பேஜ்லாம் நிறைய நடத்துறோம், கலந்துக்கிட்டு வயிறை கிளென்சிங் பண்ணிக்கோங்க. இல்லை நேரடியாக ஒரு தடவை வாங்க, நான்லாம் கிளென்ஸ் பண்ணி விடுறேன். 16 நாள்ல உங்களை கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இலவச பயிற்சி, ஈஸியா சரி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற உணவுப் பொருளை வச்சே சரி பண்ண முடியும். நல்லா குணப்படுத்திக்கலாங்க. எப்ப பார்த்தாலும் தனிமையில இருந்தா நல்லதுன்னு சில பேருக்கு தோணும். அப்ப உங்களுக்கு குடல் பிரச்சனை இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு குடல் பிரச்சனை இல்லாம இப்படி உங்களுக்கு தோணவே தோணாது. தனிமையிலே இருக்கலாம்னு தோணுதா, குடல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வயிறு மட்டும் எந்த விதமான ஆபத்துக்கும் ஆளாகாம இருந்துச்சு, நீங்க சூப்பர் மனுஷன். வயிற்ற மட்டும் பாத்துக்கிட்டீங்க, சூப்பர் மனுஷன். மருந்துகள் தற்காலிக நிவாரணம், அது தேவைன்னா எடுத்துக்கங்க. வாயு கோளாறு அதிகமா இருக்கு, டர்ருங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணா 2 மாத்திரையை போட்டோம்னாக்கா அந்த காத்து என்ன ஆகும், கொஞ்சம் நிற்கும், கட்டுப்பாட்டுக்கு வரும். தற்காலிகமா அந்த பிரச்சனையை நீக்கி கொடுக்கும். அதுக்கு நிறைய விதவிதமான மருந்து இருக்கு. அது நான் ஒருபோதும் நான் மருந்தை எதிர்க்க போறதும் இல்லை, மருந்து ஆதரிக்க போறதும் இல்லை, நான் மருந்தை தரப்போறதும் இல்லை. நம்ம உணவு, வாழ்க்கை முறை, யோகா, தியானம், வாழ்க்கையில செழிப்பா எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்து, நிறைய அற்புதமான ஆன்மீக மெத்தடு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரையும் காப்பாத்திடுவோம். நான் நிவாரணத்துக்கு போறது இல்லை, சொல்யூஷன் தான். நம்ம தீர்வு தான் எப்பயுமே பர்மனன்ட் சொல்யூஷன் தான். அதனால நிவாரணம் கிடைக்கக்கூடிய மருந்துகளை இப்போதைக்கு நீங்க எடுக்கிறேன்னா எடுத்துக்கங்க. மருத்துவ உலகமே ஒத்துக்கொள்ளுகிறது, எந்த பிரச்சனையுமே நோய்க்குண்டான அடிப்படை காரணத்தை நீக்க முடியாது, ஆனால் நிவாரணம் கொடுத்து அந்த தொல்லைகளிலிருந்து அவர்களை சரி செய்து தர முடியும் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. இப்ப மருத்துவ உலகம் சொல்றதுனால இப்ப மருந்தே பொய்யா, மருந்து தான் சொல்லுதே, கண்ட்ரோல் தான் பண்ணுவோம், குணப்படுத்த மாட்டோம்னு தெளிவா தானே சொல்றாங்க. அப்புறம் என்ன மருத்துவத்தை போய் குறை சொல்லிக்கிட்டு? அப்ப கண்ட்ரோல் அவங்க பண்றாங்க, குணப்படுத்துறது யாரு பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். பெருந்தீனி தின்னு இந்த குடலை அழுக வச்சோம்ல, குடலை அழுகி போறதுனாக்க அழுகுது குடலை, கண்ணீர் விட்டு கதறதுன்னு சொல்றேன். அந்த அழுகை எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணி விட்டோம். நம்ம பெருந்தீனி தின்னம் இல்ல, பெருந்தீனியால வயிறு அழுக வச்சோம்ல, அதை சரி பண்ணணும் இல்ல. பாருங்க, வாயு தொல்லைகளுக்கு அடிப்படை காரணம் உண்ட உணவு ஜீரணம் தாமதப்படுவது, நீண்ட கால மலச்சிக்கல். இதுதான் வாயு பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அறிந்தோ அறியாமலோ இதுவரை நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டீர்கள். அறிந்தோ அறியாமலோ இதுவரை ருசிக்காக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு விட்டீர்கள். அறிந்தோ அறியாமலோ குடல் செரித்தாலும் பரவாயில்லை, செரிமானம் ஆனாலும் பரவாயில்லை, ஆகாவிட்டாலும் பரவாயில்லை என்று எதையோ கண்டதையோ உள்ளே அனுப்பிவிட்டீர்கள். இனிமேலாவது கவனமாக சாப்பிடுங்கள். மாவுச்சத்து பொருட்களை நன்றாக மென்று சாப்பிடும் போது, அது உமிழ்நீர் கலந்து சாப்பிடும் பொழுது வாயிலேயே அது செரிமானம் ஆகிவிடுகிறது. மீதமுள்ள அந்த மாவுச்சத்து தான் வயிற்றுக்கு போய் செரிக்குது. நல்லா மென்னு நீங்க உமிழ்நீர் கலந்து சாப்பிடணும்னு தான் பல்ல கொடுத்தாங்க கடவுள். மாவுச்சத்து உமிழ்நீரோட கலந்து வாயிலையும் மீதம் இறப்பையிலையுமே செரிமானம் ஆகுது. அப்ப செரிமானம் என்பது வாயிலே நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாய் மென்று தின்று அதை நன்றாக கடித்து சிறிய மூலக்கூறுகளாக மாற்றி அதை சுவையை உணர்வதற்கு நாக்கையும் படைத்து மெல்வதற்கு பல்லையும் படைத்து இவ்வளவு டிபார்ட்மெண்ட் வாயில கொடுத்தது நீங்க டக்குன்னு எடுத்து முழுங்குறதுக்கு இல்ல. யாருமே உணவை சாப்பிட மாட்டேன் என்கிறீர்கள், உணவை அனைவரும் முழுங்குகிறீர்கள். நீங்க முழுங்குற நபரா இல்ல உண்ணுதல் செய்யறீங்களா?
நல்ல மெதுவா கடிச்சு வாயில வச்சு மெதுவா நல்லா சாப்பிடணுமே. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. உணவு சாப்பிடுறதுனாலயே நமக்கு வாழ்க்கையில அவ்வளவு அற்புதம் நடக்குது பாருங்க. நல்ல உணவை மென்னு இந்த சுவையை உணர்ந்து மெதுவா சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். சாம்பார், ரசம், குழம்பு, தயிர் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உருண்டையை உருட்டி திரட்டி எல்லாத்தையும் ஒன்னா அனுப்பி வச்சிங்க அப்படின்னா செரிமானமே நடக்காது. இறப்பை சுருங்கி விரிகிற தன்மையுடையதை நீங்க எல்லாத்தையும் உள்ள அள்ளி தள்ளி போட்டீங்கன்னா இறப்பை விரிஞ்சதுதான். அவ்வளவுதான். இறப்பை சுருங்கி விரியவே முடியாது. ஐயோ பெரிய கஷ்டப்படும். ஐயோ கஷ்டத்திலையும் கஷ்டம், பெரிய கஷ்டம். நான்லாம் உங்க இறப்பையா இருந்தா ஈட்டி எடுத்து உங்க நெஞ்சில குத்திடுவேன். அவ்வளவு வெறித்தனமா கோபமா வருது எனக்கெல்லாம். அப்படி சாப்பிடுறீங்க சில பேர்லாம், அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறீங்க. 2 இட்லி போதும், 2 இட்லி. அதையே உங்களால சாப்பிட முடியாது. மெதுவா மென்னு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா கிழக்கு பக்கம் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சமா இட்லி கொஞ்சம் புதினா சட்னி வச்சு எடுத்து வாயில் வச்சுட்டு 2 வாரம் மூடி 2 கண்ணை மூடி அமைதியா கண்ணை மூடி 32 தடவை மெல்லுங்களேன். மென்னுக்கிட்டே இருங்க. நல்ல உமிழ்நீர் உண்டாகி அது நல்ல அது அதுக்கப்புறம் பாருங்க. ஒரு தடவை மென்னு பாருங்க. ஒரே ஒரு தடவை. அதான் போன ப்ரோக்ராம் ஒருத்தர் பயிற்சிக்கு வந்துரும்போது கேட்டார், ஐயா அது மாதிரி மெல்ல முடியுமா? சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது மென்னுட்டு சாவியான்னு. ஒரு தடவையாவது மெல்லுங்க. ஒரே ஒரு தடவை இன்னைக்காவது அது மாதிரி மெல்லுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, இன்னைக்காவது ஒரு தடவை 32 தடவை கொஞ்சமா நல்ல சுவையான உணவு வச்சு மெல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படி செரிக்குது பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு வாயும் அப்படி சாப்பிடுங்க. குறைச்சான் சாப்பிட தோணும். அதுக்கப்புறம் குறைச்சான் சாப்பிட தோணும். முழுமையான ஜீரண பாரத்தை சுமையை நீங்கள் இறப்பையிலே அனுப்புகிறீர்கள். நிறைய சாப்பிட்டு உருண்டையா உருட்டி திரட்டி உள்ள தள்ளினோடனே இறப்பைக்கு பாரம் உண்டாகுது, சுமை உண்டாகுது, அங்க விரியும் தன்மையே போயிருது. அளவுக்கு அதிகமான உணவை உண்ணும் போது இடைவெளியே இல்லாமல் நீங்கள் உண்டு கொண்டே இருக்கும் போது இறப்பை சுருங்கி விரிவதற்கு வழியே இல்லாமல் ஸ்தம்பித்து போகிறது இறப்பை. எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இறப்பைக்கு. அப்ப அங்கதான் செரிமானமாகாம அங்கேயே தங்கி கிடந்து இறப்பையிலே உணவு தங்கி கிடந்து புளிச்சு போய் அந்த சூழ்நிலையில வாயு உண்டாகுது. வாயு இப்படி நெஞ்சு எரிச்செல்லாம் வெளியில ஆகுது. இது தேவையாது. அரிசி உணவு, அதுல பருப்பு, அதுல கொஞ்சம் நெய், அப்புறம் எண்ணெயில பொரிச்ச காய்கறி எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல சேர்ந்து சாப்பிட்டோன்னா அது ஒன்னு தெரிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும். இப்ப பொதுவா வாயில மாவு பொருள் செரிக்க சொன்னா அது இறப்பைக்கு இப்பயும் இந்த மாவு பொருள் செரிச்சுக்கணும்னு சொன்னா அதுக்கப்புறம் பாருங்க புரத பொருள் எல்லாம் சிறுகுடல்ல போய் செரிக்கும். இந்த கொழுப்பு சத்து பொருள் இருக்கு பாருங்க, அதுவும் சிறுகுடல்ல போய் செரிக்கும். இப்ப நீங்க கொழுப்பு உள்ள பொருள், புரத பொருள், மாவு பொருள் எல்லாத்தையும் ஒன்னா குழைச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு உள்ள விட்டீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. அப்படி சாப்பிடவே கூடாது. இப்ப நீங்க ஒரு பொடி போட்டு சாப்பிடுறீங்களா, சாப்பாடு பொடி போட்டு சாப்பிட்டீங்களா, முடிஞ்சு வச்சுங்க. சோத்தை போட்டு பொடியை போட்டு அதுக்கு ஒரு நெய்யை ஊற்றி சாப்பிட்றது, சோத்தை போட்டு அப்புறம் பிறண்ட துவையலை போட்டு இல்லை புளிச்சக்கீரை துவையலை போட்டு அதை சாப்பிட்றது, சப்பாத்தி குருமா வச்சுக்கிட்டு அதை தொட்டு சாப்பிட்டுக்கிறது, 5 கூட்டு 5 பொரியல் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் சோத்தை போட்டு இந்த பருப்பு குழம்புன்னு ஒன்று ஊற்றுவாங்க அதை போட்டு அதில் நெய்யை போட்டு அதை சாப்பிட்றது, அப்புறம் சோத்தை போட்டு அப்புறம் துவையலை போட்டு அதை சாப்பிட்றது, அப்புறம் சோத்தை போட்டு அப்புறம் சாம்பார் ஊற்றி அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் சோத்தை போட்டு அப்புறம் காரக்குழம்பு போட்டு அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் சோத்தை போட்டு ரசம் ஊற்றி அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் தயிர் ஒரு கப்பு, அப்புறம் மோர், அப்புறம் அதுக்கு ஒரு பாயாசம், அதுக்கு ஒரு அப்பளம், இதுக்கு இடையில 5-6 கூட்டு பொரியல், இடையில புளி சாதம் கொஞ்சம் லெமன் சாதம், இவ்வளத்தையும் ஒன்னா எடுத்து விட்டா அது குடல் தானே. அது குடல். இவ்வளவு திங்கலாமா முதல்ல? என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? வேண்டாம், அப்புறம் நான் திட்டுறேன்னு வேற சொல்லுவீங்க. இது தேவையாது எனக்கு. நான் உங்களுக்கு நல்லது சொல்ல அப்புறம் நான் உங்களை திட்டுறேன். உங்களை ஆக்சுவலா திட்ட வேண்டியது யார் தெரியும்? யாரை தெரியுமா திட்டணும்? உங்க இறப்பதான் உங்களை திட்டணும். கண்டதையும் தின்னு போட்டு இது ஒன்னொன்னும் ஒரு டைம்ல சிரிக்கும். இப்ப பச்சி திங்காதீங்க, தின்னே தீரணுமா 1 ஹவர் 1 ஹவருக்கு முன்ன பின்ன எதையும் திங்காதீங்க. ஒரு பச்சி 2 பச்சி தின்னுட்டு சும்மா கம்முன்னு விடுங்க. அது வாட்டுக்கு ஏதாவது சரிச்சு எங்கிட்ட உருண்டு ஓடிட்டு கிடக்கும். ஆமா, நீங்க பச்சையையும் தின்னு அதுக்கப்புறம் சாப்பாட்டையும் தின்னு டீயையும் குடிச்சு காப்பியையும் குடிச்சு எல்லாத்தையும் போட்டு ஐயோ வாடா படுத்துறீங்க பாருங்க. சோறு ரசம் முடிஞ்சு வச்ச சாப்பாடு, ஒரு சோறு ஒரு சாம்பார் ஒரு பொரியல் முடிஞ்சு வச்ச சாப்பாடு, ஒரு சோறு ஒரு மீன் குழம்பு முடிஞ்சு வச்ச சாப்பாடு. பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்றது சரியா தப்பா அப்புறம் பேசிக்கிறோம். பிரியாணி சாப்பிட்ற பிரியர்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டு விட்டுறணும். ஒரு பிரியாணி, அதுக்கு 2 ஃபிஷ், அப்புறம் சிக்கன் 65, ஒரு ஆம்லெட் எடுத்து வச்சுக்கிறது, அப்புறம் தந்தூரி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கி வச்சுக்கிறது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு குழச்சி அடிச்சுக்கிறது. இதெல்லாம் என்ன நியாயம் அதெல்லாம்? அப்புறம் அது பத்தாதுன்னு அப்புறம் ஃபைனலா ரசம் சோறு வேற செரிக்கும் அப்படின்ட்டு சோத்தை போட்டு ரசம் ஊற்றி ஒயிட் ரைஸ் அதையும் குழச்சி
உறிஞ்சி அடிக்கிறது. இப்படி என்ன என்ன நியாயம் அதெல்லாம்? வயிறு என்ன, ஒரு வயிறு தானே இருக்கு, தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அப்புறம் இருங்க, கொஞ்சம் பருப்பு இல்லை, அப்ப நீங்க இருங்க, ரைஸ் மட்டும் வாங்க முன்னாடி, உங்களை செரிச்சு நான் அனுப்பி விடுறேன், கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் செரிச்சு விடுறேன், இப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்குமா? ஒரு பொருளை சாப்பிடுங்க, அதிகமான பொருளை ஒரே நேரத்தில் அதிகமான ஐட்டங்கள் சாப்பிடாதீர்கள், அவ்வளவுதான். சாப்பிட்டா எல்லா தொந்தரவும் வரும். சரி, இப்ப பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன செய்யறது? அதான இப்ப உங்களுக்கு தேவை சொல்றேன். இப்ப இருக்கிற பிரச்சனையே நான் சொல்றேன். நான் சொல்லியிருக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்கும் தீர்வு சொல்றேன். இப்ப வயிற்று பெருமல், குடல் அலர்ஜி, குடல் பிரச்சனை இருக்கா, முடிஞ்சா உண்ணாவிரதம் இருங்க. முழு நேரம் உண்ணாவிரதம் இருக்க முடியலன்னா நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுருங்க, காலைல 7 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரியாவது உண்ணாவிரதம் இருங்க. அந்த மாதிரியாவது உண்ணாவிரதம். இடையில தண்ணி குடிச்சுக்கலாம், எதையும் சாப்பிடாதீங்க. நைட்டு 7 மணில இருந்து காலைல 7 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க. அதுவாவது இருங்க. 3 நேரம் கூட சாப்பிட்டுங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு சாப்பிட்டுங்க. ஒரு நேரம் பல உணவுகளா மாத்துங்க. மதிய நேரத்துல இது வரைக்கும் நீங்க சாப்பிட்ட அரிசியை மாத்திருங்க. ஒன்னு ரேஷன் அரிசிக்கு மாறுங்க, இல்ல பாரம்பரிய அரிசிகளுக்கு மாறுங்க, அல்லது சிறுதானியங்களுக்கு மாறுங்க. மதியத்துல அரிசியை மாத்திருங்க, சேஞ்ச் பண்ணுங்க. இரவு நேர உணவை ரொம்ப குறைச்சிருங்க, அல்லது பழங்களா எடுத்துக்கங்க, அல்லது மென்மையாக எளிதில் சீரணிக்கக்கூடிய மோனோ ஃபுட்டா, சிங்கிள் ஃபுட்டா எடுங்க. இப்படி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சீரகமா, சோம்பு, தேங்காயில சாப்பிட்றது, புதினா ஜூஸ் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அல்லது புதினா தண்ணி குடிக்கிறது, லவங்கப்பட்ட டீ குடிக்கிறது, இப்படி மாத்திட்டே வாங்க. டீ, காப்பி இதெல்லாம் குடிக்கவே குடிக்காதீங்க. இப்படி மாத்துங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுங்க. இப்ப உள்ள பிரச்சனை எல்லாம் சரியா போகும். மாத்திரை மருந்தை போட்டுக்கிறீங்களா, அதை ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. அது ஒரு மாதத்துக்கு 5 நாளைக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, போட்டுக்கோங்க. சரியா போயிடும். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாக்க கொஞ்சம் நீண்ட நேரம் ஆகும். இப்போ வயிறுல புண்ணு இருக்கு, லிவர்ல ஏதாவது புண்ணு இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா கீழா நெல்லியை அரைச்சு டெய்லி காலைல ஜூஸா குடிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 20-30 நாளைக்கு குடிங்க. அப்புறம் வேப்பிலையை மாத்துங்க. அப்புறம் இந்த மஞ்சத்தூள் இருக்குல்ல, தேங்காய் பால்ல கலந்து குடிங்க ஒரு நாளைக்கு. அப்புறம் கருவேப்பிலை அரைச்சு ஒரு நாளைக்கு குடிங்க. அப்புறம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு குடிக்கலாம், இல்லை வெந்தயத்தை ஊற வச்சு அதை தண்ணியை மட்டும் குடிச்சுக்கலாம். வாழைப்பூ சாப்பிட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். வாழைப்பூ நான் மெதுவாக மென்று சாப்பிட்டுக்கோங்க. வெந்தயத்தை போட்டு கஞ்சி வச்சு குடிச்சுக்கோங்க. எல்லாம் குடலுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டுங்க. அதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சு நல்லா தரமா சாப்பிடணும். இப்ப நான் சொன்னேன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டு தம் கட்டி முடிக்கப்படாது. ஐயோ, ஒரு நாளைக்கு ஒண்ணு, மெதுவா அப்பப்ப ஒண்ணு சாப்பிடணும். நீங்க சாப்பிட்ட உணவு செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். சில உணவு 2 மணி நேரத்தை செரிச்சிடும். செரிக்கிறதுங்கிறது என்னன்னா, இறப்பையிலிருந்து உணவு ஷிஃப்ட், வாயிலிருந்து உணவுக்குழல் போய், உணவுக்குழலிருந்து இறப்பைக்கு போய், இறப்பையிலிருந்து சிறுகுடல் போய், சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல், மலக்குடல்ல போய் ஷிஃப்ட் ஆகி விழுகிற வரைக்கும் இதுக்கு 4 ஹவர் ஆகும். 4 ஹவர். அப்போ ஒரு உணவு சாப்பிட்டா அடுத்த 4 ஹவருக்கு கெட்டியான உணவு அடுத்த உணவு சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்க 4 ஹவர் கேப் விடுறீங்களா? காலையில 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நீங்க எத்தனை சாப்பாடு சாப்பிட்றீங்க? 11 மணிக்கு மினி டிஃபன்னு 2 வடை, அப்புறம் பச்சி, டீ. 1 மணிக்கு அடிப்பீங்க பாருங்க சாப்பாடு, எப்பா போட்டுன்னு போட்டுவீங்க. அப்புறம் 3-4 மணிக்கு திரும்ப டீ, காஃபி, வடை, பச்சி, சமோசா, பப்ஸு வச்சு அடிச்சிடுறது. இது என்ன ஒரு நியாயம்? அது என்னென்ன சாப்பிட்றீங்கிறீங்க? பூரி சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, வடை, பச்சி, போண்டா, இனிப்பு, காரம், எண்ணெயில பொரிச்ச நிறைய எண்ணெயிலே பொரிச்ச பழங்கள் இன்னைக்கு இருக்கு. எண்ணெயில பொரிச்ச பலகாரங்கள், எவ்வளவு பலகாரம், எவ்வளவு பண்டங்கள் சாப்பிட்றீங்க, சூடான பானங்கள் எவ்வளவு குடிக்கிறீங்க, வயிற்றுல திணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. நீங்க சிற்று உண்டி அப்படிங்கிறீங்களே, சிற்றுண்டியா அது? ஐயோ கடவுளை, உண்டியல்ல தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்களே சாப்பாடை எப்ப பார்த்தாலும். எவ்வளவு பெரிய கொடுமை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரண கருவிகள் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் தடுக்கிறீர்கள். அது ஒரு நாள் தடுத்தால் பரவாயில்லை, பல நாள் தடுக்கிறீர்கள். பல நாள் தடுத்தால் பரவாயில்லை, பல மாதம் தடுக்கிறீர்கள். பல மாதம் தடுத்தால் பரவாயில்லை, பல ஆண்டுகளாக ஜீரண கருவிகள் ஜீரணம் செய்ய முடியாமல் உங்களுடைய குடலை நீங்கள் பாடாய்படுத்திய பாவ செயலை செய்த காரணத்தினால்தான், அந்த பாவத்தின் விளைவாகத்தான் உங்களுக்கு வியாதி வந்திருக்கிறது. இது குடலோடு முடியாமல் கல்லீரலுக்கு போயிரும் பிரச்சனை, பித்தப்பைக்கு போயிரும் பிரச்சனை, கிட்னிக்கு போயிரும் பிரச்சனை, அப்புறம் மலச்சிக்கல், மலக்குடல்னு கேன்சர் வரைக்கும் போயிரும் பிரச்சனை. நான் பயமுறுத்தல, எச்சரிக்கை செய்யறேன் பாத்துக்கங்க. வயிறு கெட்டு போய் பழகின பட்டுச்சு, மொத்த உடம்பும் போயிரும். இந்த வீடியோ ஊர் உலகம் எல்லாருக்கும் அனுப்புங்க. அத்தனை பேரும் பார்த்து மாறட்டும், தெரிந்தட்டும். மாமிச உணவுகளை நிறுத்துங்க, கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க. நாள் கணக்குல
சேர்த்து வைக்கப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட அந்த எண்ணெயில தயாரிக்கப்பட்ட மாமிச பண்டங்கள் நீங்க நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்டு போட்டீங்க. அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாயிருச்சு. அதான் பிரச்சனை, மலச்சிக்கல் உண்டாயிருச்சு. கூட்டம் கூட்டமா இருக்கும் நிறைய கடைகள்ல. அந்த கூட்டத்தோட கூட்டமா போய் நீங்களும் சாப்பிடுறது பெரிய பிரச்சனை. எவ்வளவு பெரிய பிரச்சனை! மலச்சிக்கல்னால நீங்க வந்து வயிற்றுல கேஸ் மாதிரி டர்ரு போடும்போது ஒரு கூட்டமே மூக்க பத்திக்கிட்டு நிற்கும். தேவையாது? கூட்டத்தில் போய் சாப்பிட்டு வந்து கூட்டத்தில் வந்து டர்ரு போட்டுக்கிட்டு இது தேவையாது? எதிரில் நின்று பேச முடியாத அளவுக்கு வாய் நாறுது சில பேருக்கு. ஏன்? வயிறுல உள்ள நாத்தம் வாய் வழியா வெளியாகுது, வாய் நாத்தம் வருது. ஆமா, ஏன் இப்படி போட்டு பிரச்சனை பண்ணிக்கணும்? வயிற்றுல கெட்டு போய் அழுகி போன நிலைமையில கழிவுகள் நாள் கணக்குல தேங்கி இருக்குது. இத வந்து கணச்சூடுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. வாயு தொந்தரவுக்கு ஆளானவர்கள் சில பேர் வயிற்று அப்படி தூக்கிக்கிட்டு ஏப்பம் விடுவாங்க. ஏப்பம் விட்டோன்னா அப்படி ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னமோன்னு உடம்பு விட்டு போன மாதிரி இருக்கும். அது மாதிரி வயிற்றுல உருவான காத்து ஆசன வழியா வெளியேறலைன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கு உடம்ப இப்படி நசுக்கி இப்படி அசைச்சு அப்படி அசைச்சு ஒத்த பக்கம் டிக்கிய ஒரு தூக்கி அப்படி பிரிச்சு காத்த டர்ன்னு விடுவாங்க. இவ்வளவு பண்ணி காத்து அடிக்கடி கேஸ்ட்ரிக் பிரச்சனை போறவங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு உண்மை, ஒரு சைக்காலஜி. காத்து வெளில விடுறதே அது ஒரு சுகமா இருக்கும் சில பேருக்கெல்லாம். நைஸா அப்படி காத்து டர்ன்னு விடுறது அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும் சிலருக்கு. எவ்வளவு நேத்து இப்படி காத்து பண்ணுச்சு, காலைல இப்படி காத்து பண்ணுச்சு, மத்தியானம் இப்படி காத்து பண்ணுச்சு, எவ்வளவு அளவு பண்ணுச்சு, கூட பண்ணுச்சா குறைச்சு பண்ணுச்சான்னு அதை உட்காந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயே ஒரு சுகம் கிடைச்சு போயிடும். இது என்னங்க இது என்னது? சில பேருக்கெல்லாம் வந்து வாயு போய் என்ன ஆகும்னா உணவுக்குள்ள மூச்சுக்குள்ள ரெண்டையும் அடைச்சிக்கிற மாதிரிலாம் வரும். அப்படிலாம் வரும். பெரிய பிரச்சனை வருதுங்க. பாருங்க, மாத்திரை மருந்து எடுக்கிறீங்களா? இப்போ சில பேர்லாம் சோடா குடிக்கிறேன்பாங்க, சோடா அடிச்சிரு, அப்புறம் என்னமோ குளிர்பானங்கள்லாம் குடிச்சா கொஞ்சம் சரியாகும்பாங்க. அது அந்த நேரத்துக்கு வேணா ரிலீஃப் ஆகலாம், பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. தற்காலிக பலன் தான் நீங்கள் இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நிரந்தர தீர்வுகளை யாரும் தேடவே இல்லை. இப்போ வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய் இந்த துண்டுகள் சாப்பிட்டாங்க, இந்த துண்டு போட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி வந்துடும். சில பேருக்கு இடு பிடிச்சிக்கும், முதுகு பிடிச்சிக்கும். பாருங்க, அரிசி, கோதுமை இதுவே மாவு பொருள் தான். இந்த மாவு, இதுல உள்ள மாவு சத்தை விட வாழைக்காயில ஒன்றும் மாவு சத்து அதிகம் இல்லை, உருளைக்கிழங்குல ஒன்றும் மாவு சத்து அதிகம் இல்லை, அதுல ஒன்றும் மாவு சத்து அதிகம் இல்லை. ஆனா வாழைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு பிடிச்சிக்கும். ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சோத்தோட சேர்த்து சோறு நிறையா போட்டுக்கிட்டு இதை சேர்த்து சாப்பிடும்போது ஒன்னொன்னுக்கு செரிக்கிற நேரம் வித்தியாசப்படுதா, அதுலதான் இவங்களுக்கு கிழங்கு ஜீரணமாகாம புளிச்ச நிலையில உண்டாயிருது. மாவு சத்து எளிமையா செரிக்கும் நம்ம வாயிலையும் வயிற்றுலையும், அது உண்மை. இப்ப சப்பாத்தி வச்சுக்கிறாங்க, பூரி வச்சுக்கிறாங்க. பூரி சப்பாத்திக்கு ஒரு கிழங்கு, பூரிக்கு பூரி கிழங்கு வச்சுக்கிறாங்களா, சாதம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு பொருள் வச்சுக்கிறாங்களா, இதோட சேர்த்து சாப்பிட்றாங்களா. இப்போ வயிற்றுக்குள்ள போய் இப்ப கிழங்கு சீரணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பூரி ஜீரணம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பூரி ஜீரணம் ஆகிற வரைக்கும் செரிமானம் ஆன கிழங்கு வயிற்றுல வெயிட் பண்ணணுமா இல்லையா? அப்ப அது புளிச்சு போயிருது, அப்ப வாயுவை உருவாக்கிறது. ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல செரிக்காது. இப்ப உருளைக்கிழங்க தனியா சாப்பிட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, இவங்க வந்து அந்த பூரியோட சாப்பிட்டதுதான் இப்ப பிரச்சனை. அதனாலதான் அவங்களுக்கு என்ன ஆகுது, வாயு கோளாறு உண்டாகி அந்த பெரிய பிரச்சனை. மலச்சிக்கல் இல்லாத நபரு கூட இது மலச்சிக்கலை உருவாக்கி கொடுத்துரும். ஆமா, பாருங்க, வயிறு உறுப்புகள் நல்ல வலுவா இயங்குவதற்காக கடவுள் என்ன பண்ணிருக்காரு, தசை நார்களோட வயிறை படைச்சிருக்கிறாரு. நாம வந்து பல நாட்டு உணவுகளை எல்லாம் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபுட்டு இல்லாம பல நாட்டு உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உருளைக்கிழங்க மட்டுமே சாப்பிடுற வெளிநாடு. இப்ப நம்ம ஊர்ல வந்து அரிசி தானே பிரதான உணவு, ரைஸு. ஆனா சில நாடுகள்ல வந்து அரிசி மாதிரியே உருளைக்கிழங்கிய பிரதான உணவா சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க. வயிற்றுல செரிமான திறன் வலுவாக இருக்கும் வரை எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொன்னாங்க. வாயில அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி 32 தடவை மென்னு மெதுவா மென்னு இறக்கப்பட்ட உணவு தான் நொறுங்க தின்றால் தான் 100 வயது. எதை வேணாலும் சாப்பிடலாம் தான், ஆனா மென்னு மெதுவா சாப்பிடணும். சில நாடுகள்ல உருளைக்கிழங்கே பிரதான உணவு, நல்லா தான் இருக்காங்க, மெதுவா சாப்பிடுங்க. பாருங்க, சிலருக்கு எம்டி ஸ்டமக் இருந்தாலுமே கூட கேஸ் ஃபார்ம் ஆகும். சாப்பிடாம அப்படியே இருப்பாங்க, கேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்? மலம் தேங்கி கிடக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரி உண்டாகும்.
வாயு முத்துச்சுன்னா வாதம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் இவ்வளவு உங்களுக்கு இந்த வீடியோவை சின்ன வீடியோவா பெரிய வீடியோவா கொஞ்ச நேரம் பேசுறோமா அதிக நேரம் பேசுறோமா நான் நேரத்தை கணக்கு பண்ணலனா, உங்க ஆரோக்கியத்தை கணக்கு பண்றேன். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும். உங்க ஆரோக்கியத்துக்கு நான் உறுதி தரணும். அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும். நல்லா தெரிஞ்சுங்க. வாயு முத்துச்சுன்னா வாதமா போயிடும். அதுக்குதான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாதம்னா என்ன? கை கால் ஒத்த பக்கம் இழுத்துறான். வாயு முத்தி போச்சுன்னாக்க நரம்புல ஏறும்னு சொன்னேன்ல, வாயு பெரிய பிரச்சனை ஆயிரும். குடல் கட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வாதத்துக்கு அது வித்து கொடுக்கும். வாதத்துக்கு அது விதை போடும். வாயு தொல்லை இருப்பவர்கள் இப்போதே எச்சரிக்கையாக இருந்து விட வேண்டும். வாயு கோளாறுகளை நீக்க வேண்டும். வாயு கோளாறை நீக்குவதற்கு முதல்ல இனிமா எடுக்க வேண்டும். ஒரு 3 நாளைக்காவது பழங்கள் பழச்சாறுகள் மட்டும் எடுக்க வேண்டும். அல்லது தேங்காய் நன்றாக சாப்பிட வேண்டும். அதிகமான உணவுகளை போட்டு சாப்பிடக்கூடாது. கீரை உணவுகளை எடுக்க வேண்டும். பழ உணவுகளை எடுத்தால் மலச்சிக்கலை அது போக்கிவிடும். உங்களுக்கு அஜீரணம் உருவாகவே உருவாகாது. ஆப்பிள் நல்லது, கேரட்டு பீட்ரூட் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பொரியெல்லாம் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் பேரிக்காய் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. கொய்யா பழம் சாப்பிடலாம். அஜீரண கோளாறு இருக்கக்கூடியவர்கள், வாயு தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் தனிச்சு சாப்பிடணும். ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ கொய்யாக்காய் சாப்பிடணும். அப்புறமா பசிக்கும் போது கொஞ்சம் ஆப்பிள், அப்புறமா பசிக்கும் போது கொஞ்சம் அத்திப்பழம். இப்படி பிரிச்சு 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 சாப்பிட்டுக்கலாம். நார் பொருட்கள் உள்ள பொருட்களா சாப்பிடணும். சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தவிடு நீக்கப்படாத தானியங்கள் சாப்பிடுங்க. அதுபோல அரிசிகளை தேர்ந்தெடுங்க. அதாவது கைக்குத்தல் அரிசிகளை தேர்ந்தெடுங்க. நவதானியங்களை சாப்பிடுங்க. நல்ல பழுத்த பழங்கள் சாப்பிடுங்க. கீரைகள் சாப்பிடுங்க. காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. காய்கறிகளை இயற்கை உணவாகவும் எடுக்கலாம். சில பேருக்கு இயற்கை உணவு ஒத்துக்காது, எடுத்துக்க வேண்டாம். வயிறு பிரச்சனை உள்ளவங்க வேக வச்சே எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செட் பண்ணி நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இப்ப நேரடி பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, காலைல சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க, மெனு அனுப்பி வச்சு சாப்பிட வைப்போம். ஒரு தடவை என் கையால சாப்பிட்டு போனாக்க போதும். அதுக்கப்புறம் அதான் ஸ்டார்டிங். முதல் சாப்பாடு நான் கொடுக்கணும் உங்களுக்கு குணமாறதுக்கு. வாய்ப்பு இருந்தா வாங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி எனக்கு எப்பயுமே பழக்கம் கிடையாது. வந்தா வாங்க, வராட்டி போங்க லிஸ்ட் தான். நம்மலாம் வர்றவங்களுக்கு நல்லது பண்ணுவோம். வந்தா வாங்க, வராட்டி போங்கன்னு கோபம் ஏறாதீங்க. நான் அப்படி சொல்லவில்லை. வருவது வராது அவரவர் விருப்பம் தானே. அவரவர் விருப்பம் தான். சாப்பாடு நான் கொடுக்கணும் உங்களுக்கு குணமாறதுக்கு. என் கையால நீங்க சாப்பிட்டு அந்த பயணத்தை 48 days பயணத்தை நீங்க துவக்கணும் பாருங்க. நான் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு சாப்பாடு. என் கையால நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குணமாகும் பாருங்க. இவ்வளவு துணிச்சலா சொல்றேன் அப்படின்னா அவ்வளவு பேரை குணமாக்கி இருக்கேன். அந்த துணிச்சல்ல சொல்றேன். சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு முறையா மலமா வெளியானுச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. உணவு புளிச்சு போகாம இருக்கணும். வயிற்றுல தேங்க புளிச்சு போகும். முறையாக ஒன்றை ஆரம்பித்தால் அது வெற்றி கிடைக்கும். ஆமா, முறையாக ஒன்றை ஆரம்பித்தால் வெற்றி என்பது துவக்கத்திலேயே கிடைத்து விடுங்கிறது. அது சீன பழமொழி. அது எந்த உணவுமே நல்லா மெதுவா மென்னு சாப்பிட ஆரம்பிச்சாலே அஜீரண கோளாறு உண்டாகாது. எளிய உணவுகளாக இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுங்கள். நீர்க்காய்களை சாப்பிடுங்கள். கடினமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நன்றாக மென்று தின்னுங்கள். உணவு உண்ணும் போது எடையில டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதும் எடையில தண்ணி குடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. அப்படி சாப்பிடாதீங்க. தண்ணி குடிச்சாக்க உமிழ் நீரும் இறப்பையில நம்ம செரிமானத்தில் இருக்கக்கூடிய நீரும் நீர்த்து போகும். தண்ணி அடிக்கடி குடிச்சா சாப்பாட்டுக்கு பிறகு நீங்க தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவா மென்னு சாப்பிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாக்க தண்ணியே குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்காதீங்க. தேவையில்லாத பண்டங்களை சாப்பிட்டா தான், காரப்பண்டங்கள் அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா தான். இப்போ பக்கடா சாப்பிட்றீங்க, தண்ணி குடிச்சே ஆகணும். லட்டு சாப்பிட்றீங்க, தண்ணி குடிச்சே ஆகணும். வடை சாப்பிட்றீங்க, தண்ணி குடிச்சே ஆகணும். வேற வழியே இல்லை. இப்போ இடைப்பட்ட நேரங்களில் டீ எல்லாம் குடிக்காம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தண்ணீர் குடிங்க, பழரசம் குடிங்க, நேச்சர் டீ குடிங்க, பால் கலக்காத டீ, இளநீர் குடிங்க. மோர் உங்களுக்கு ஒத்துக்குதா உடம்புக்கு, மோர் நல்லா குடிங்க. நல்லா சாப்பிடுங்க. இரவுல நல்லா நிம்மதியா உறங்குங்க. உறங்குறதுக்கு முன்னாடி நமக்கு குணமாகுது, நம்ம நல்லா இருக்கிறோங்கிறத நினைச்சுக்கிட்டு உறங்குங்க. சில பேர் வயிறு பருமல், வயிறு பிரச்சனைகள், வயிற்று வலிக்கெல்லாம் மாத்திரை வாங்கிங்கன்னா இரவு உறங்குறதுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாங்க. தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்கணுமா? இப்போதைக்கு தூக்க மாத்திரையை போட்டு தூங்குங்க. இப்போதைக்கு தூங்குங்க. அப்புறம் போக பார்த்துக்கலாம். நான் சொல்ல மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிரும். உங்க மைண்டை ரிலீஸ் பண்றதுக்கு கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்கு. March 1 March 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி எடுத்துக்கோங்க. இல்லை நேரடி பயிற்சிகளுக்கு வாங்க.
கோவப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, அவசர மனநிலை இருக்கக்கூடாது. இந்த மனநிலை இருந்தால் அந்த நேரத்தில் உண்ணவும் கூடாது. இந்த மனநிலை இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் உண்ணக்கூடாது. அப்ப இந்த நேரத்தில் சாப்பிட்டாக்க அப்புறம் வயிற்று பிரச்சனை வரத்தான் செய்யும். ஜீரண நீர் முறையாக சுரக்காது, அப்புறம் வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை வரும். வேற ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய உணர்வு இருந்தா ஜீரண நீர் சுரந்து நமக்கு நல்லா இருக்கும். வேற உணர்வு இருந்தாக்க சாப்பிடக்கூடாது. ஆமா, அப்புறம் தலைவலி, உடம்பு வலி, இது மாதிரி நிறைய குறைபாடுகள் உண்டாயிட்டே இருக்கும். சாத்வீகமா இனிமா எடுங்க. இனிமா கப்பு எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. இனிமா எப்படி எடுப்பதுன்னு யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க. நிறைய நான் வீடியோக்கள் கொடுத்துருக்கேன், நம்ம சேனல்லே இருக்கு. இனிமா வீடியோ பார்த்து இனிமா எடுக்க ஆரம்பிங்க. உங்களை நோய்களிலிருந்து நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், பழையபடி உங்களை நீங்க மாத்திக்கலாம். சின்ன சின்ன ஆசன பயிற்சிகளை செய்யுங்க. நேரில் வாங்க கத்தாரம், இல்லாட்டி யூடியூப்ல தட்டி என்னென்ன ஏதாவது ஆசன பயிற்சிகளை பண்ணுங்க. அது நிறைய இருக்க பயிற்சிகள்லாம். உடல் உழைப்பு இல்லாதவர்கள் காலையில் எளிய ஆசன பயிற்சிகளை செய்யுங்கள். உடல் உழைப்பு உள்ளவர்கள் செய்ய வேண்டியதில்லை. பல வகை உணவுகளை ஒரே நேரத்தில் எடுப்பதை நிறுத்த வேண்டும். பசி இல்லாத போது சாப்பிடக்கூடாது, நிராகரிக்க வேண்டும். அல்லது நீர் உணவை, நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளவும். பசி இல்லாத போது பழங்களை சாப்பிடுங்கள் அல்லது நீராகாரங்களை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு உணவு, திட உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்ப காலையில 7, 8, 9 மணிக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு இட்லியோ இல்லை வேற ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 4 hour 5 hour கழிச்சு தான் அடுத்த சாப்பாடு சாப்பிடணும். பசித்து புசிக்க வேண்டும். ஆமா, சாப்பாடு சாப்பிடும் போதும் சாப்பாடு முடிக்கும் போதும் இறைவனை நினைச்சு நினைச்சு சாப்பிடணும். இறைவனை நினைச்சு இறைவனை வேண்டி இது நல்லா செரிக்கணும் இறைவனே அப்படின்னு சாப்பிடணும். சாப்பிட்டோன்னா போய் உட்காரக்கூடாது. சாப்பிட்டோன்னா போய் உட்காந்தா வயிறு கோளாறு, வாயு கோளாறு உருவாகும். சாப்பிட்டோன்னா ஒரு 5 minutes வாக்கிங் போகணும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம். மலச்சிக்கல் இல்லாம, அஜீரண கோளாறு இல்லாம மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுடைய உங்களுக்கு பாருங்க, the father of disease constipation, the father of disease, the mother of disease wrong food habit, தவறான உணவு பழக்க வழக்கம் என்கிற தாயும் மலச்சிக்கல் என்கிற தந்தையும் இருவரும் இணைந்தால்தான் வியாதி. எல்லா வியாதிக்கும் அடிப்படை தான். எண்ணெயை ஊத்தி வாய்க்கு ருசியா பொரிச்ச உணவு இருக்குல்ல, கொன்றுவேன், எடுக்கவே கூடாது. அதான் வயிற்ற கெடுக்குங்கிறேன். ஆமா, இப்ப காய்கறிகளோ கீரைகளோ நல்லா தேங்காய் துருவலை சேர்த்து பக்குவமா வேக வச்சு அந்த உணவுகளை நல்லா சாப்பிடுங்க. வேக வச்சு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம். ஆயுள் முழுவதும் நல்லா இருப்பீங்க. ஆயுள் நல்லா இருக்கக்கூடிய உணவு இதெல்லாம். நீங்க ஆயுள் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுறீங்க, நான் ஆயுள் உள்ள உணவை சாப்பிட சொல்றேன். வயிற்ற வச்சுதான் வாழ்க்கை. அஜீரணம், மலச்சிக்கல் இருந்தா உடம்புல ரத்தமும் கெட்டு போகும். அஜீரணம், மலச்சிக்கல் இல்லாத உடம்பு ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்தம் சுத்தமா இருந்தா உடம்பினுடைய இயக்கம் நல்லா இருக்கும். ரத்தம் கெட்டு போனா உறுப்புகளினுடைய இயக்கம் அப்படியே பாதிக்கப்படும். அப்புறம் எப்படா ஆரோக்கியம் கிடைக்கும்னு ஏக்கம் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ரத்தத்தினுடைய இயக்கம் சரியில்லைன்னா உடம்போட இயக்கம் கேட்டும், அதுக்கப்புறம் முழு உடலும் நலிவு பெற்று போகும். அப்ப நலமான உடல் தான் ஆயுள் பெறும் அப்படின்னா அதுக்கு ரத்தம் அடிப்படையில் தேவை. ரத்தத்துக்கு உணவு அடிப்படையில் தேவை. எந்த ஃபுட்டு பிளட்டா கன்வெர்ட் ஆகுமோ அது மாதிரி உணவு மட்டும்தான் சாப்பிடணும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வங்கிறத மனசுல இப்ப ஏத்திக்கங்க. வாயு பிரச்சனையை தீர்த்துக்கங்க. சுக்கு இருக்குல்ல, சுக்கு, அந்த இஞ்சியை ப்ராசஸ் பண்ணி பொடி செஞ்சு வச்சிருப்பாங்க, சுக்கு பொடி, அதை உணவுல சேர்த்துக்கங்க. இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சுக்கோங்க. சுக்குமல்லி காப்பி வச்சு அடிக்கடி குடிங்க, வாயு பிரச்சனை போயிடும். பசும்பால் ஏற்புடைய உடம்பு இருக்கிறவங்க பசும்பாலில் ஒரு 10 பூண்டு பல்ல போட்டு லேசா காய்ச்சி அந்த பூண்டோட அந்த பசும்பாலை குடிங்க. பசும்பால் ஏற்புடையவர்கள், எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்காது, ஏற்புடையவர்கள் அப்படி சாப்பிடுங்க. இஞ்சி அரைச்சே பசும்பாலில் சாப்பிடுவாங்க. அது தெரிஞ்சவங்க சாப்பிடுங்க, தெரியாதவங்க அதை விட்டுருங்க. சில பேர் அந்த முறை இந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான் சாப்பிடணும், தெரியாதவங்க சாப்பிடக்கூடாது. புதினா கீரையை துவையல் வச்சு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு மதியம் நல்லா குழவார சாதம் அடிச்சு புதினா கீரை போட்டு புதினா வச்சு நல்லா துவையல் வச்சு புதினா துவையல்ல சாப்பிடுங்க. இட்லி வச்சு புதினா சட்னி வச்சு புதினா சட்னி அதிகமாக சாப்பிடுங்க. இட்லியை குறைங்க, சட்னி அதிகமாக சாப்பிடுங்க. ஆமா, அதுவும் வயிற்றுப்புண்ணு உள்ளவங்க எல்லாம் கீரை, காய்கறி, பழங்கள் இதுல அதிகப்படுத்துங்க. வயிற்றுப்புண்ணு உள்ளவங்க ஆசிட் ஃபுட்டு குறைச்சிட்டு ஆசிட் இல்லாத ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க, நல்லா இருப்பீங்க. வெந்தயக்கீரை சாப்பிடுங்க, தூதுவளைக்கீரை சாப்பிடுங்க, வல்லாரக்கீரை சாப்பிடுங்க, முடக்கத்தான் இலை சாப்பிடுங்க, வாயுவை போக்கும் இல்ல. ஓமம் சாப்பிடலாம், கடுக்காய் சாப்பிடலாம், வால்மிளகு சாப்பிடலாம், வெள்ளைப்பூண்டு சாப்பிடலாம், மிளகு சாப்பிடலாம், சுண்டக்காய் சாப்பிடலாம்,
ஜாதி பத்திரி சாப்பிடலாம், வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கலாம் உணவுல. எங்க எவ்வளவு இருக்கு உங்களை குணப்படுத்திக்கிறதுக்கு? உணவுல குணப்படுத்திப்படலாம். நீங்க என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் நான் வேலை பார்க்கறேன், அங்க போறேன், இங்க போறேன், நைட் ஷிஃப்ட் பண்றேன், இப்படி உழைக்கிறேன், அப்படி உழைக்கிறேன், இப்படியே பார்த்துட்டே இருந்தா உடம்பை யாரு காப்பாத்துறது? நீங்க தானே காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். லேசாக உடம்பிலே வாயு உண்டாக துவங்குகிறதா, 2 நாள் நீங்க உடனடியா பத்திய உணவுக்கு போயிடணும். பத்திய உணவுக்கு போய் கடைபிடிச்சிடணும். உண்ணாவிரதம் இருங்கிறேன். பகல் முழுக்கவே சாப்பிடாங்க, தண்ணி குடிச்சுட்டு இருங்க, இல்ல ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருங்க. இது முடியாத சில பேருக்கு, முடிஞ்சவங்க இருங்க. அதுக்காக மயக்கோட்டெல்லாம் உண்ணாவிரதம் இருக்காதீங்க. சுக்குமல்லி காப்பி ரொம்ப நல்லது. காலைல சுக்குமல்லி காலைல எந்திரிச்சோன்னே ஒரு நல்ல பச்சை தண்ணி குடிச்சிடுறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பல்லுலகிட்டு ஆயில் பில்லிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் சுக்கு காப்பி குடிக்கிறது நல்லது இல்ல? எவ்வளவு நல்லா இருக்கும், அருமையா இருக்குமே. எங்க இப்ப இந்த பூண்டு மிளகெல்லாம் எவ்வளவு நல்லதுங்க. வயிற்றுல சில பேருக்குலாம் வாயு உருண்டு உருண்டு போயிட்டு இருக்கும் தெரியுங்களா? சுக்குப்பொடியை சுடுதண்ணில் குடிக்கும்போது அதெல்லாம் காணாம போயிடும். துளசிச்சாறு குடிக்கலாமே. துளசிச்சாறு ஒரு கரண்டி, இஞ்சிச்சாறு ஒரு கரண்டி, ரெண்டையும் 7 நாளைக்கு காலையில சாயந்தரம்னு குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாய் தொந்தரவு எல்லாம் போயிருமே. அட எவ்வளவு நல்லதுங்க. இஞ்சிச்சாறு அப்படியே குடிக்க முடியலன்னா கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாமே. எங்க எவ்வளவு மெத்தட் இருக்கு. இவ்வளவு மெத்தட் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செய்யுங்க, மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஒரு ஃபுட் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு பாருங்க, அது மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. வெண்டைக்காய் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாப்பிடலாம், பீட்ரூட்டு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வாழைக்காய் யார் ஒத்து வருதோ அவங்க மட்டும் சாப்பிடுங்க, மற்றவங்க சாப்பிடாதீங்க. வாழைக்காய் சாப்பிடலாம், கொத்தவரங்காய் நல்லாவே சாப்பிடலாம். சில பேருக்கு கொத்தவரங்காய் என்ன ஆகும்னா கேஸ் அதிகமாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அப்போ கொத்தவரங்காய் வேண்டாம். அது இதெல்லாம் சிலருக்கு மட்டும் ஏற்புடையது இல்லாமல் போயிடும். இப்போ உருளைக்கிழங்கே சிலருக்கு ஏற்புடையது இல்லாமல் போயிடும். கத்திரிக்காயே சில பேருக்கு ஏற்புடையது இல்லாமல் போயிடும். நீர்க்காய்கள் குறிப்பா சவுச்சவுங்கிறது சாப்பிடலாம். வாயு தொந்தரவு இருக்கக்கூடியவங்க சவுச்சவு சாப்பிட்டா, அதாவது ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு மைண்ட் இதா இருக்கு, அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடலனாக்க வயிறு ஃபில் ஆகலைனாக்க ஒரு மாதிரி பசி எடுக்குது இல்ல, அதுக்கு சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். தாராளமா சாப்பிடலாம் அந்த காய்கறிகள்லாம். பாவக்காய் தோணுதா, நல்லா மென்று சாப்பிடுங்க. சில பேருக்கு பாவக்காயும் கேஸ் உண்டு பண்ணும். ஒத்துக்கலைன்னா சாப்பிடாதீங்க, ஒத்துக்கிட்டா சாப்பிடுங்க. ரைஸ் மட்டும் இப்போ நீங்கள் எதிலையும் சாப்பிட்ற ரைஸை மாற்றிட்டு ரேஷன் அரிசியோ, பாரம்பரிய அரிசியோ, அல்லது பாஸ்மதி அரிசியோ, அல்லது சிறுதானியங்களோ அப்படி மாறிடுங்க. சிறுதானியம் பாரம்பரிய அரிசி கைக்குத்தல் அரிசிக்கு மாறினீங்கன்னா ரொம்ப நல்லது. ரைஸு கொஞ்சமாக சாப்பிடுங்க, காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க, பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. பப்பாளி, ஆப்பிள் ரொம்ப நல்லது. ஆமாம், சூப்பராக இருக்கும். சமையல் உணவு சேர்த்தீங்க அப்படின்னா மிளகாப்பொடியை இல்லாமல் பண்ணிடுங்க. சமையல் உணவு சாப்பிட்டீங்கன்னா மிளகாப்பொடி இல்லாமல் பண்ணிடுங்க. கிராம்பு சேருங்க, மிளகு சீரகம் சேருங்க. இதெல்லாம் சேர்த்து காரத்துக்கு மிளகு சீரகத்தை பயன்படுத்துங்க. மிளகாய் அதை தூக்கி போட்டுருங்க. மிளகாய் பயன்படுத்தி, மிளகாய் வயிற்றுல பிரச்சனை வந்துருச்சுன்னாலே மிளகான்னு ஆணு போக வேண்டியதுதான். மிளகாய் தூக்கி ஓரமா குப்பையில போட்டுருங்க. வயிறுல தொந்தரவு வந்துச்சுன்னா மிளகா, புளி, அதிக உப்பு, வயிறு தொந்தரவு வந்துருச்சுன்னா அதை ஒதுக்கிடணும். இல்லைன்னா கடவுளே வந்தாலும் படத்தக்கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, அதை ஒதுக்கணும். அப்பதான் வயிறு காப்பாற்றப்படும். ஆமா, வீடியோவில் சில பேர் சொல்றீங்க ரொம்ப நேரம் ஆகுதுன்னு, சில பேர் சொல்றீங்க வேகமாக சொல்றேங்கிறீங்க, சில பேர் சுருக்கமாக சொல்லுங்கிறீங்க. நான் என்னதான் சொல்றது? நான் என்ன சொல்ல வரேன்னா என்னை என் இஷ்டத்துக்கு சொல்ல விடுங்க. இப்போ வீடியோ வேகமாக சொல்றேமா, 2 தடவை பாருங்க, வீடியோவை எழுதி வச்சுக்கோங்க. அதிக நேரம் இருக்குன்னு தோணுதா, அப்பப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. எல்லாம் உங்களுடைய நேரம் தான், உங்க ஆரோக்கியத்தை தான் நான் பேசுறேன். எனக்கு இப்படி பேசு, அப்படி பேசு, அதை சொல்லுன்னு சொல்லாதீங்க. சில பேர் மருத்துவத்தை எதிர்த்து பேச சொல்றீங்க. எனக்கு தேவையில்லாத வேலை. ஊரை காப்பாத்துறது என் வேலையா, யாரை எதிர்க்கிறது என் வேலையா? ஏன் எதிர்க்கணும்? மருத்துவம் இல்லாம மனுஷன் வாழ முடியாது, தெரியுமா உங்களுக்கு? முதல்ல மருத்துவத்துக்குன்னே தனியா ஒரு வீடியோ பண்ணணும். யாராவது ஏதாவது கேட்டாக்க டக்குன்னு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நான் மட்டும் பேசாம இருப்பேன்ல. எல்லாருக்கும் பயிர்கிட்டே இருக்க முடியல, எதுக்கெடுத்தாலும். எல்லாருக்கும் எல்லாமே குணமாகும். வாழ்க்கையை திருத்தணும், சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும், நல்லா இருக்கணும். நான் சொல்லி கேட்டு நிறைய பேர் குணமாகறாங்க. சரி, அது இன்னும் குணப்படுத்துவோமே, எல்லாரையும் குணப்படுத்துவோமே, உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் குணப்படுத்துவோமேன்னு தான் தொடர்ந்து வேலை செய்கிறேன். எல்லாருக்கும் இலவச பயிற்சி, எல்லாம் சந்தோஷமா இருங்க, நல்லா இருந்து போங்க. அத்தனை பேருக்கும் இலவச பயிற்சி. வாங்க கலந்துக்கங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க, நேரில் வர்றவங்க வாங்க. நிறைய பேர் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டே 5 வருஷம் 4 வருஷமா இந்தா போவோம் ப்ரோக்ராமுக்கு, இப்போ போவோம் நிகழ்ச்சிக்கு, இப்போ போவோம் அப்படின்னு நானும் ஆயுஷ் 100 பயிற்சி வச்சு, அற்புத தேக பயிற்சி வச்சு, அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் பயிற்சி வச்சு,
இப்போ குணமாக்கும் கலைன்னு அடுத்த புதுசா பயிற்சி அப்டேட் பண்ணியாச்சு. குணமாக்கும் கலைன்னு நீங்க அந்த காலத்துலேருந்து கல்வி நீக்க பேச்சுன்னு ஆரம்பத்துல பண்ணோம் நேரடி ப்ரோக்ராம். இப்போ பயிற்சி வந்து மாடிஃபை ஆகி அப்டேட் ஆகி ரொம்ப புதுமையை புகுத்தி ரொம்ப இருக்க சிறப்பாயிட்டே இருக்கு பயிற்சி. இன்னமும் பயிற்சிக்கு வரல. 2017, 18, 2019, 20, 21, 22, 23 இன்னமும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த காலத்துல இருந்து. இன்னமும் என்ன வாங்க ஒரு தடவை நேரில் இந்த வீடியோவை வயிறு பிரச்சனை உள்ள அத்தனை பேருக்கு அனுப்பி வைங்க. வயிறு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற அத்தனை பேருக்கு அனுப்பி வைங்க. குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணலாம். நல்லா தண்ணி குடிங்கப்பா. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ நல்லா தண்ணி குடிங்க, குறைச்சி சாப்பிடுங்கப்பா. அது போதும், நல்லா இருப்பீங்க.